வணக்கம் எல்லோருக்கும். ஆ, முதல்ல நான் கொஞ்சம் இந்த மார்க்கெட்டோட நிலவரம் பற்றி பேசிடுறேன். அப்புறம் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ என்ன விஷயம்னா, நம்மளுக்கெல்லாம் இந்த போர் நடக்கிறத இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவோட போர் நடக்கிறது தான் மனசில் இருக்குது. அதனால தான் மார்க்கெட் ரொம்ப பயங்கரமாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது தவறு இல்லை. ஆனால் அதுக்குள்ளே நம்ம மறக்கக்கூடாது, 2 வருஷமாமே நம்ம மார்க்கெட்டில் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ கூட 2 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. என்னென்னா, அப்படி ஒரு 2 வருஷமாகவே இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வெளிநாட்டிலேருந்து பண்ண போடுறாங்க இல்லையா, அவங்க நம்ம மார்க்கெட்டை ஃபேவர் பண்ணாமல் தான் இருந்திருக்காங்க. பணம் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ அதோட பேஸில் இப்போ இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் இன்னும் பாதிச்சிருக்கு, ரைட்டா? ஸோ திரும்ப மார்க்கெட் ரிகவர் ஆகணும்னா வெறும்னே இந்த போரோட சுச்சுவேஷன்லேருந்து வெளில வந்தால் போதாது. முன்னாடி நடந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஏன் விற்றுருந்தாங்கன்னா அந்த மேட்டர்லாம் செட் ரைட் ஆனால் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த நிஃப்டியோட லைஃப் டைம் ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் ரீச் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஹோப் வரும். ஸோ அதனால் சரியாக புரிஞ்சுக்கணுன்னா, ஏன் சொல்கிறேன்னா, நிஃப்டியோட லைஃப் டைமே பார்த்திங்கன்னா ஒரு 26,200, இன்றைக்கி 23,300, இன்றைக்கி 2 நாளாக 3.5% ஏறின அப்புறம் 23, இன்னும் 3000 பாயிண்ட் நிஃப்டியே. ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் பார்த்திங்கன்னா அதோட நிறைய தாக்குதல் வந்திருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு 3 காரணம் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அதை புரிஞ்சுக்கிறது முக்கியம். என்னென்னா, பல வருடங்களாகவே இப்போ 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பொருளாதாரம் உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் வளர்ந்துருக்கிற பொருளாதாரம் 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 100% நம்ம ஜிடிபி மொத்த தொகை ஏறி இருக்கு அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இருக்குது. ஸோ எஃப்ஐஐஸை பொறுத்த மட்டும் ரொம்ப வருஷமாகவே அவங்க இந்தியாவை ஃபேவர் பண்ணிட்டு டில் 2024 அந்த வருஷம் வரைக்கும் எஃப்ஐஎஸ் பணம் நிறைய போட்டுன்னே இருந்திருந்தாங்க இந்தியாவில், ரைட்டா? ஸோ நம்ம மார்க்கெட்டும் கோவிடுக்கு அப்புறம், ஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம் ரிகவரி பார்த்திங்கன்னா உலக மார்க்கெட் எல்லாத்துலேயும் அமெரிக்கன் மார்க்கெட்டும் இந்தியன் மார்க்கெட்டும் தான் நல்லா சூப்பராக ரிகவர் ஆச்சு, ரைட்டா? ஸோ இந்த ஒரு ஹை லெவலில் நிறைய இன்வெஸ்டர்ஸு, ஏன்னா நம்ம இப்போது ஆம்ஃபீலி கூட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐஏன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லாபம் மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் மக்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டும் ஈக்விட்டி மார்க்கெட் பற்றி ஒரு அவேர்னஸ் ஏற்றுனதால நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் டைமில் இருந்த ஒரு 10,000 கோடி பர் மந்த் எஸ்ஐபி புக்கும் கிட்டத்தட்ட இப்போ 30,000 கோடி வரைக்கும் வளர்ந்துடுது. ஸோ வெறும் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸும் மார்க்கெட் நல்லா சப்போர்ட் பண்ணி செப்டம்பர் 2024 வரைக்கும், அதாவது கோவிட் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம், ரைட், மார்க்கெட் ஓஹோன்னு பறந்து ஒரு 25-30% பர் ஆனம் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வந்துடுது. ஸோ அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்தவங்களுக்கு கூட ஓஹோ எக்விட்டி மார்க்கெட் வந்தால் அது ஒன்று லாட்ரி டிக்கெட் அடித்தா மாதிரி, இதில் படம் போட்டால் போகிறோம் 20% 30% வந்துடும் அப்படிங்கிற நினைப்பில் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எப்படி அவங்க எதிர்பார்த்தாங்களோ அதை கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக இருந்தவங்க பழைய கிரைசிஸ்லாம் பார்த்தவங்க, ஒரு முக்கியமாக 2007-8 ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்தது. அப்போது கூட பயங்கரமாக விழுந்தது மார்க்கெட். 21,000 சென்செக்ஸ்லேருந்து அப்போது 8,000க்கு வந்தது சென்செக்ஸு. ஸோ அந்தளவுக்கு விழுந்து பார்த்து பயந்து வெளியில் போய் திருப்பி உள்ளே ஸோ மார்க்கெட்னால் இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்குங்கிறது தெரிஞ்ச செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த புதுசாக இந்த 3-4 வருஷத்தில் வந்தவங்க அவங்க மார்க்கெட்டில் நல்ல எதிர்பார்ப்பு வச்சோன்னா இதுக்கெல்லாம் தான் முட்டுக்கட்டு செப்டம்பர் 24லேருந்து ஒரு பேட் டைம்னு சொல்லலாம் ஆரம்பிச்சது. என்ன வந்துன்னா, அந்த நேரத்தில் தான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்த உலகில் ஒரு இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த எல்லாருமே இன்டர்நெட்டுக்கு பெனிட்ரேஷன் வந்துடுத்து எல்லாம் இது பண்ண ஆரம்பித்தோடனே இந்த ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு இது ஆரம்பிச்சுது. ஸோ அவங்களாம் என்ன யோசிச்சாங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா சைனா உட்பட, யூரோப்பியன் நாடு உட்பட, அமெரிக்கா உட்பட, அவங்களெலாம் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா பாப்புலேஷன் க்ரோத் ரொம்ப கம்மியாகி இருக்கிறவங்களாம் வயசானதுனால ஏஜிங் பாப்புலேஷனோட இம்பேக்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த லேபர் இல்லாமல் மெஷினை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற யோசில் இந்த ரோபோட்டிக்ஸ் எல்லாம் ஆரம்பித்து ஆர்டிஃபிஷியல் மூலமாக ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுற வேலையெல்லாம் மெஷினை பண்ண வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு இது ஆரம்பிச்சது. ஸோ இது ஒரு நியூ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மாதிரி வந்தது. அது பேஸ் பிக்கப் பண்ண அவங்க யோசித்தாங்க, எந்த நாடெல்லாம் இதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி முன்ன இருக்காங்கன்னா அது பார்த்திங்கன்னா சைனா, அமெரிக்கா, கொரியா, தைவான்.
ஸோ கிராஜுவலாக இந்த செப்டம்பர் 2024லேருந்து ஒரு ஏஐ ரெடி கண்ட்ரீஸ்க்கு பணத்தை ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க எஃப்ஐஐஸ். இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைன்னா நம்ம வந்து ஏஐ ரெடியாக இல்லை. அண்ட் அதுக்கு என்ன காரணம்னா நம்மளுக்கு ஜனத்தொகை அதிகம். அதை வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லி ஃப்யூச்சர் இந்தியாவுக்கு க்ரோத் பொட்டென்ஷியல் இந்த யூத் இருக்கிறதுனால நம்ம யங்கஸ்ட் பாப்புலேஷன் வளர்கிற பாப்புலேஷன் இப்போ சைனாவையும் ஓவர்டேக் பண்ணிட்டோம் ஜனத்தொகையில் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியில் வந்து என்னென்னா ஏஐ அப்போ கொண்டுந்தோன்னா நம்ம நாட்டில் அப்போது வேலைவாய்ப்பு எப்படி கொடுக்க முடியும் மக்களுக்கு? அதுவும் வரும் போகிற யங் பீப்புளுக்குலாம் எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? ஸோ நம்ம நாட்டில் கம்பெனியும் சரி கவர்மெண்ட்டும் சரி ஏஐ பொறுத்த மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கல. ஏன்னா நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும். ஏஐ வந்து வேலை வாய்ப்பை எடுக்கக்கூடிய ஒரு ரெவல்யூஷன். ஸோ அதனால் நம்ம நேச்சுரலாக அதில் கொஞ்சம் பின்தங்கியிருந்தால் நம்ம வந்து வேலை வாய்ப்பை தேடிட்டு ஒரு சைனா எப்படி மேனுஃபேக்சரிங் வளர்த்தானோ அதே மாதிரி நம்மளும் சைனா +1 பண்ணிவிட்டு பிஎல்ஐ ஸ்கீம் நிறைய ஸ்கீம் ஜாப் கிரியேட்டருக்காக நம்ம பண்ணிட்டு நிறைய ஃபாரினர்ஸ் அதை நம்பிட்டு நம்ம க்ரோத் ஸ்டோரி நல்லா இருக்கணும்னு இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்போ திடீர்னு இந்த ஏஐயோட ரெவல்யூஷன் பார்க்க போனால் அந்த சாட் ஜிபிடியோ இப்போ உங்களுக்கே எல்லாம் தெரியும் எப்படி யூஸ் பண்ணுறீங்க எல்லாரும். ஜெமினியோ சாட் ஜிபிடியோ பர்ப்ளசிட்டியோ நிறைய கிளாடு நிறைய இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் வந்து இப்போ ஆர்டினரி மக்கள் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணுறோம். அங்கே வந்து ஒரு எஃப்ஐயோட ஃப்ளோ இந்தியா விட்டு அங்கே போக ஆரம்பிச்சது. இது ஒரு ட்ரிகர். ரெண்டாவது ட்ரிகர் என்ன, இந்த ஃப்யூச்சர் க்ரோத் ஸ்டோரி ஆஃப் இந்தியாவை நம்பி பணத்தை போட்டுருந்தாங்க. ஏன்னா அல்டிமேட்டாக நம்ம ஒரு 6-7% வளர்ந்துற பொருளாதாரம் அல்டிமேட்டாக ஒரு 8-10% போயிடும். அதனால் ஒரு பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதே ஒரு 10-15-20 வருஷம் அவுட்லுக் கூட பண்ணுறான். ஸோ அந்த 10-15 வருஷத்தில் எந்த நாடு நல்லா வளருங்கன்னா இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்காக இருக்குது. அண்ட் இந்த ஜனத்தொகையினால் இன்னும் நல்லா ஏறுங்கிறதுக்காக நிறைய பணம் போட்டு நம்ம மார்க்கெட்டோட மதிப்பு வேல்யூவேஷன் ஏறிடுச்சு. ரைட்டா? இப்போ மதிப்புக்குன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு உற்பத்தி செய்கிற ஒரு எந்த பொருளும் எடுத்துங்க, உற்பத்தி செய்கிற ஒரு காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் ஆஃப் த ப்ரொடியூசர் இது சேர்த்து தான் அதோட வேல்யூ. இப்போ அது அக்ரிகல்ச்சர் கமாடிட்டியாக இருக்கலாம், ஆயிலாக இருக்கலாம், என்ன மாதிரி கமாடிட்டி இருந்தாலும் அதோட வேல்யூங்கிறது உற்பத்தி செய்கிற காஸ்ட்டு ப்ளஸ் த ப்ராஃபிட் மார்ஜின் ஆஃப் த ஓனர். அதுதான் வேல்யூ. ஆனால் அதுக்கு என்ன விலை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்கிறது அது வந்து ப்ரைஸு. அது வந்து உருளைக்கிழங்கு எடுத்துங்க, திடீர்னு ₹2 கிலோவுக்கு விற்கும், திடீர்னு ₹100 கிலோவுக்கு விற்கும். ஏன்னா சப்ளை அதிகமாக ஆச்சுன்னா உருளைக்கிழங்கு விலை இறங்கிடும், சப்ளை ஷார்ட் ஆச்சுன்னா உருளைக்கிழங்கு விலை ஏறும். ஸோ அதே மாதிரி தான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட பிஹேவியரும் ஒரு பக்கம் வேல்யூ ஒரு பக்கம் ப்ரைஸ் இருக்குது. ரைட்? ஸோ இந்தியாவோட வேல்யூ வந்து இந்த ஃப்யூச்சர் க்ரோத் ரேட்டில் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம இந்த அளவுக்கு நம்மளோட பணம் வளரும், ஸ்டாக் மார்க்கெட்டும் அதோட சேர்ந்து வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போட்டது. பட் அதுக்கு ஒரு டிமாண்டு இப்போது பணம் வந்து எனக்கு வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் கொரியா தைவான் மாதிரி நாடு வந்ததுன்னா அதோட டிமாண்டு குறையும் இல்லையா? ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது இந்த மார்க்கெட்டோட ஒரு டவுன்ஃபால். ரெண்டாவது இந்த வேல்யூவேஷன் கொடுத்து இந்த பணத்தை கொடுத்து போட்டோன்னே ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு, செப்டம்பர் 24க்கு அப்புறம் ஒரு குவார்ட்டரில் ஜிடிபி க்ரோத் திடீர்னு இறங்கிடுது. ஏன்னா அட் வாஸ் தி எலெக்ஷன் இயர். இந்த எலெக்ஷன் போது 2024 எலெக்ஷன் போது கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஒரு எலெக்ஷன் ஓரியன்ட் எக்ஸ்பெண்டிச்சராக மாற்றினதுனால ஓரளவுக்கு திடீர்னு ஜிடிபி க்ரோத் நல்லா 7% லெவலில் வளர்ந்தது 5.5%க்கு இறங்கிட்டு. ஸோ அதில் திடீர்னு ஷாக் ஆகிட்டாங்க எஃப்ஐஎஸ். ஐயோ இந்த கவர்மெண்ட் வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த க்ரோத் கம்மி ஆகிடுச்சுன்னா நம்ம எதிர்பார்த்த க்ரோத்தோட கம்மியாக வரதுனால இதோட ப்ரைஸ் வந்து இது வர்த் இல்லை அப்படின்னு சொல்லி அதை விற்க ஆரம்பிச்சுட்டு ஸோ ரெண்டாவது காரணம் வந்து இந்த வேல்யூவேஷன் என்னென்னா ப்ரைஸ் வந்து வேல்யூவை எக்ஸீட் ஆகிடுது. ரைட்டா? அவங்க எதிர்பார்த்த வேல்யூவோட இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்கிற விலை மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுதுன்னு அது ரெண்டாவது காரணம். பட் என்னென்னா நார்மலாக இந்த மாதிரி எஃப்ஐஸ் வந்து பண்ணிட்டாங்கன்னா அந்த விற்றாங்கன்னா மார்க்கெட்டு விலை இறங்கும், திரும்ப ஒரு வேல்யூ ஜோனில் வந்துடும், திரும்ப வந்து என்டர் பண்ணுவாங்க. இது ஒரு நார்மல் ஹியூமன் பிஹேவியர் ஆஃப் த மார்க்கெட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். பட் இந்தியன் மார்க்கெட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு இனிஷியலாக அந்த எஃப்ஐஎஸோட ப்ரெஷர்னால கொஞ்சம் விழுந்தே தவிர இந்த டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், ஏன்னா அந்த எஸ்ஐபி புக்கு மாதம் ஏறி போய் இப்போ 30,000 கோடி வரைக்கும் வந்திருக்கு. பட் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20, அப்புறம் 22, 25 அவங்க பண்ணதுனால இந்த அவங்க எஃப்ஐஐ விற்கிற ஸ்டாக்கெல்லாம் இங்கே டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வாங்கியிருந்தாங்க. ஸோ மார்க்கெட் அதிகமாக ஏறலை, பட் அதிகமாக விழலை. ஸோ நம்ம மார்க்கெட் எப்போ இந்த வேல்யூ ஜோனுக்கு வரவே இல்லை. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து திரும்ப வரதுக்கான வாய்ப்பே வரல. இந்த இது காரணம். ஸோ இதற்கு மீறி என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நவம்பரில் மிஸ்டர் ட்ரம்ப்போட எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆச்சு. ஜனவரியில் அவர் பவர் எடுத்தார். உடனே ஓகே உலகத்தில் டேரிஃப் இது அதுன்னு போட்டோன்னே இந்தியாவுக்கு என்னென்னா நம்ம ஃப்யூச்சர் க்ரோத்து. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பொருளாதாரத்தை பற்றி. அதாவது நம்மளுக்கு இவ்வளோ பேருக்கு நம்ம வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அது எப்படி கொடுக்க முடியும்? என்னென்னா
சைனா வந்து என்ன பண்ணான்னா அதே மாதிரி தான். ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற நாடு இல்லை வந்து வேலைவாய்ப்பு வந்து வெளிநாட்டுக்கு நம்ம உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டுக்கு விற்றா, அதுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் வளர முடியும். ஏன்னா ஒரே ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம டோட்டல் ஜிடிபி எடுத்து நம்பர் ஆஃப் பீப்புள் அதில் நம்ம வகுத்தோம்னா, ரைட், அதான் ஜிடிபி பர் பர்சன், அதுக்கு ஜிடிபி பர் கேபிட்டா, இட் இஸ் ஆல்சோ த இன்கம், ஆவரேஜ் இன்கம் பர் பர்சன். இந்த ஜிடிபி பர் கேபிட்டா இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு தேதியில் $3000 கிட்ட இருக்குது, ரைட்டா. சைனாவுக்கு $13,000 கிட்ட இருக்குது, அமெரிக்காவுக்கு $90,000 கிட்ட இருக்குது. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, சைனாவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே 2000 $3000 தான் இருந்தாங்க. ஸோ அவங்க நாடு வளர்ந்தது இது இவ்வளோ 10-15 வருஷமாக ஒரு ஸ்ட்ராங்காக க்ரோத் இருந்தது. சைனாக்கே வந்து அமெரிக்காவுக்கு அவங்க உற்பத்தி செஞ்சு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அமெரிக்கா மட்டும் இல்லை, மற்ற ஐரோப்பிய நாடுகள் கூட இருந்தது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த லோ காஸ்ட் எக்கானமி, ஏன்னா பர் கேபிட்டா இன்கம் லோவாக இருந்தால் பர் கேபிட்டா வேஜஸும் கம்மியாக தானே இருக்கும். ஸோ அந்த லோ காஸ்ட் எக்கானமிலேருந்து உற்பத்தி செஞ்சு ஹை காஸ்ட் எக்கானமி அமெரிக்கா யூரோப் மாதிரி அவங்களுக்கு உற்பத்தி செஞ்சு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா தான் அந்த லாபம் இருக்கு இல்லையா. ஏன்னா அந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கேன். இப்போ ரஃபாக அமெரிக்காவில் ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பர் ஹவர் பார்த்தீங்கன்னா $30, சைனாவில் $4.25, இந்தியாவில் $1.5. ஸோ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே உற்பத்தி செஞ்சுட்டு அங்கே அனுப்பிச்சா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ப்ராஃபிட்டாக ஷேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த பையிங் நாட்டுக்கும் போகும், கொஞ்சம் நம்மளுக்கும் போகும். இந்த ட்ரம்ப் அதனால தான் வந்து என்ன பண்ணார், டேரிஃபில் என்ன பண்ணார்னா, சைனா வந்து நீ $4.25 உற்பத்தி செஞ்சுட்டு அதை $28 விற்கிற, எனக்கு $30 காஸ்ட்னால அது $2 நீங்கள் சீப்பராக விற்றுட்டு வாங்குறீங்க, அதாவது மொத்த ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா நாடு மேலேயும் டேரிஃபை போட்டு, ஏன்னா நான் தான் வாங்குறேன், நான் தான் டிசைட் பண்ணணும் நீ என்ன ப்ரைஸில் விற்கிறேன்னு சொல்லிட்டு, நீ வந்து ரொம்ப லோவாக ப்ரைஸு ஹையாக ப்ரைஸை கோட் பண்ணுற எங்களுக்கு, அதனால ப்ராஃபிட் மார்ஜின் போட்டு டேரிஃபை போட்டு அதை லெவல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன். அதுதான் அந்த டேரிஃப் ஸ்டோரி ஆரம்பிச்சது. ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவோட ஃப்யூச்சர் க்ரோத் ப்ராஸ்பெக்ட், ஸோ இந்தியா மேலேயும் அந்த ஒரு 25% டேரிஃப் போட்டார். அதுக்கப்புறம் ரஷ்யாவிலேருந்து நம்ம ஆயில் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு 25% போட்டார். அது வந்து எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸாக சஃபர் அஃபெக்ட் ஆச்சு. பட் ஃப்யூச்சர் பிஸ்னஸ், ஏன்னா இந்தியா அப்படி வளரணும்னா இந்த $3000 எக்கானமி வந்து அந்த $90,000 எக்கானமிக்கு உற்பத்தி செஞ்சு விற்றா தான் நம்ம நாடு அந்த 8-10% ஜிடிபி க்ரோத்தை அடைய முடியும். அப்படிங்கிற ஸ்டோரியில் தான் அவங்க பணம் போட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க பார்த்துருந்தாங்க சைனாலையும் விலைவாசி ஏறிடுது, அவங்களும் ஏஜிங் பாப்புலேஷன். ஸோ சைனாவை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எந்த நாடால் முடியும்னா இந்தியா அப்படின்னு செப்டம்பர் 2024 முன்னாடி உள்ள ஸ்டோரி. இப்போ அந்த ஸ்டோரியில் ஒரு பலூனை பஞ்சர் பண்ணுற மாதிரி இந்த டேரிஃப் ஸ்டோரி வந்தது. ஏன்னா ட்ரம்ப் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை கூட ஒரு செத்த எக்கானமி அப்படிலாம் போட்டு இந்தியாவோட யூஎஸ் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு மாதிரி டைட்டாக அந்த நேரத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால அது ஒரு அடிஷ்னல் ரீசன் எஃப்ஐஎஸ் வந்து இந்தியாவிலேருந்து பணம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா 50% டேரிஃப் ஒரு பக்கம் ட்ரம்ப் நம்மளை டெட் எக்கானமி கொடுக்குறாரு, நம்ம வந்து அப்புறம் இந்தியா பார்க்குவார், அவர் தான் சால்வ் பண்ணுறாரு, அதை நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் ரிலேஷன் சரியாக இல்லாததுனால அந்த எஃப்ஐஎஸ் பணம் இன்னமும் அதிகமாக எடுக்க ஆரம்பித்தாங்க ஆஃப்டர் த ட்ரம்ப் டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ சீரியஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு வந்து ஏஐ, ஸ்டெப் 2 வேல்யூவேஷன், ஸ்டெப் 3 டேரிஃப் வந்து பாதிச்சது. இதெல்லாம் தான் கண்டினியூஸாக வந்து நம்ம மார்க்கெட் இந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த ஜனவரியிலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொஞ்சம் வர ஆரம்பிச்சோடனே எஃப்ஐஎஸும் கொஞ்சம் அவங்களோட விற்பனையை குறைச்சாங்க, டிஐஎஸ் அவங்க பயங்கி இருந்தது. ஸோ இந்த ஜனவரி ஃபெப்ரவரி பார்த்திங்கன்னா டிஐஎஸ் ஒரு 30,000 கோடி பர் மந்த் வாங்கினாங்க, எஃப்ஐஎஸும் வந்து அந்த அளவுக்கு விற்கலை. ஸோ மார்க்கெட்டும் ஒரு மாதிரி ரிகவர் ஆகிற மாதிரி, ஏன்னா எர்னிங்ஸ் க்ரோத் சீசன் இந்த ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச்சில் கார்பரேட் ஏர்னிங்ஸ் வந்ததில்ல. இதுக்கு என்ன காரணம்னா லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் வந்து 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் எடுத்தாங்க. ஒன்று வந்து இன்கம் டேக்ஸில் ஒரு கட், அப் டு 12,60,000 டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் ஜிஎஸ்டி கட் பண்ணாங்க. ஸோ இதில் ஃபாரினர்ஸ்க்கும் ஒரு ஃபீலிங் வந்தது, சரி இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது கவர்மெண்ட்டு, அதனால் நம்ம எக்கானமி பொருளாதாரம் கொஞ்சம் ரொம்ப கீழே அடிபட்ட நான் வந்து குறைச்சிட்டேன் என்னோட எதிர்பார்வையை, இப்போ அது கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு அவங்களும் அவங்களோட விற்பனையை குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கவும் ஆரம்பித்தாங்க எஃப்ஐஐஸு. ஸோ அப்போ தான் மார்க்கெட் திரும்ப பார்த்திங்கன்னா இந்த வாருக்கு முன்னாடி கொஞ்சம் திரும்ப ஒரு மாதிரி ஹை லெவலுக்கு வர மாதிரி இருந்தது. அப்போது இந்த வார் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. இப்போ இந்த வாரை பற்றி பேசிடுறேன். இந்த வார் வந்து என்னென்னா உலகத்திலேயே எல்லா எக்விட்டி மார்க்கெட்டுக்கும் பாதிச்சிருக்கு, சரியா. இது நம்ம மார்க்கெட்டுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, எல்லா மார்க்கெட்டுக்கும் பாதிச்சிருக்கு. ஆனால் நம்ம மார்க்கெட்டுக்கு அதிகமாக பாதிச்சிருக்கு. என்னதுனால ஃபஸ்ட்டு இந்த வார்னாலேயே என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே ஈக்குவிட்டியிலேருந்து பணத்தை எடுத்து, ஏன்னா ரிஸ்கி அசெட் இல்லையா, ஈக்குவிட்டியிலேருந்து எடுத்து டெட்டில் போட ஆரம்பிச்சுங்க. எந்த டெட்டு சேஃபஸ்ட் டெட்னா அமெரிக்கன் டெட் தான் அவங்களுக்கு சேஃபஸ்ட் டெட்டுன்னு தோணிட்டு. ஸோ அங்கே வந்து அந்த 4% கிடைக்கிறது, 10 இயர் யூஎஸ் பாரோயிங் ரேட்டு 4% இருக்கிறத நான் ரிஸ்கே எடுக்காத நான் அங்கே போடுறேன்.
ரெண்டாவது 40% எஃப்ஐஐ பணம் மொத்தமாக அமெரிக்காலேருந்து வருது. ஸோ அவன் சொந்த நாட்டிலே போடுறதுனால அவனுக்கு அந்த கரன்சி ரிஸ்க்குங்கிறது இல்லை. வேறஸ் ஒரு எமர்ஜிங் கண்ட்ரிக்கு இன்வெஸ்ட் பண்ணாலே அது கரன்சி ரிஸ்க் ஒரு ஃபேக்டர். கிட்டத்தட்ட 2 to 3% பர் annum இந்தியா அமெரிக்காவோட லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நம்ம கரன்சி வீக்கன் ஆகிட்டே போயிருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து அவனுக்கு ஒரு 7% ரிட்டர்ன் வந்தால் தான் அது அமெரிக்கன் டெட்டுக்கு ஈக்குவலண்டாக வரும். ஸோ அந்த 7% ரிட்டர்ன் வருமா, எனக்கு அது ரிஸ்க் எடுக்கணுமா, அங்கே சூழ்நிலையில் நேச்சுரலாக அவங்க வந்து பணம் வந்து டாலர் பார்த்தா டாலர் ஸ்ட்ரென்தன் ஆனதுனால அதனாலே நம்ம ருப்பியும் வீக்கன் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ கொஞ்ச நாளாகவே இந்த எஃப்ஐஎஸ் பணம் எடுக்கிறதுனாலையும் நம்ம ருப்பி வீக்கன் ஆச்சு. இப்போ வந்து இந்த ஓவராலாகவே டாலர் அசெட்ஸில் பணத்தை போடுறதுனால கரன்சி வீக் ஆனதுனால இன்னமும் எஃப்ஐஎஸ் வந்து அவுட்லுக்கை பார்த்தீங்கன்னா ஓஹோ ருப்பி கரன்சி இன்னும் வீக்கன் ஆகுதுன்னா நான் இப்போவே பணத்தை வெளியே எடுத்துடுறேன், ரைட். ஸோ இந்த ஒரு மூவ் ஆனதுனால ஓவராலாக எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கே ஒரு தாக்குதல் ஈக்விட்டிஸில். பட் இந்தியா பொறுத்த மட்டும் என்னென்னா இந்த வாரில் அந்த ஒரு 21 மைல் இல்லைன்னா 30 கிலோமீட்டர் வைடாக இருக்கிற ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா 20% வேர்ல்டோட ஆயில் சப்ளை அந்த பாதம் வழியாக தான் வருது. இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு நேரத்தில் அது 65% இருந்தது. ஏன்னா நம்ம முதல்லலாம் ஈரான்ட்டேருந்து நிறைய ஆயிலெலாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் சாங்ஷன் போட்டோன்னே நம்ம ஈரான்ட்டேருந்து வாங்குறதை நிறுத்திட்டோம். ஸோ இப்போ அது 60% ஒரு 40%க்கு குறைஞ்சி கொடுத்து. ஏன்னா இப்போ நம்ம சவுதி, கத்தார் அங்கேருந்து கூட வாங்கியிருக்கோம், ரைட். ஸோ 45% நம்ம ஆயில் அது வழியாக வரணும், அது வந்து இப்போ தடையாயிடுது. ஸோ ஒரு சப்ளை ரிலேட்டட் இஷ்யூவாக வந்தது. ரெண்டாவது இந்த மாதிரி 20% வேர்ல்டு ஆயில் அங்கே தாக்கிறதுனால ஆயிலோட விலை லாஸ்ட் இயர் ஜனவரி 2025 பிகினிங்கில் ஆயில் $80 இருந்தது. ஆனால் த்ரூ த இயர் என்ன வேர்ல்டு க்ரோத் வந்தவங்களுக்கு சரியாக இல்லை, சப்ளை எக்ஸஸாக இருந்ததுனால ஒரு மாதிரி இறங்கி 65-70 $70 வரைக்கும் இறங்கினது. இந்த வார் செய்தி வந்தோடனே 120 வரைக்கும் கபால்னு ஏறிடுது. ஸோ அப்போது யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்தியா ஆஸ் அ நாடு 45% நம்ம ஆயில் அங்கே வழியாக வருது. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நம்ம டோட்டல் ஆயில் இருக்கும் அப்படின்னு நம்ம க்ரோயிங் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி இந்த வேர்ல்டு இல்லையா. அதனால் ஆயில் ஒரு இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு, பர்சனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்துக்கும் தேவை இல்லையா. அந்த தேவைக்கு 85% நம்ம ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். 15% தான் நம்மளால் பாம்பே ஹை இந்த மாதிரி இந்த கேஸ் பேசின் நம்ம உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு 85% இம்போர்ட்டட் ஆயில் டிபெண்டன்சி. அதனால ஒன்று சப்ளை ரேட்டட் க்ரன்ச் ஆகிடுது, ரெண்டாவது விலை ஏறிட்டுனா அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்போர்ட்டில் எல்லா இன்ஃப்ளேஷன் ஏறும். ஏன்னா கம்பெனிஸ்க்கெல்லாம் இன்ஃப்ளேஷன் ஏறும், பீப்புளுக்கு இன்ஃப்ளேஷன் வருமானம் இந்த கவர்மெண்ட் கையில் இருக்குது. ஏன்னா அதை வந்து எக்ஸைஸ் டியூட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டே அப்சார்ப் பண்ணலாம். இல்லை இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல், அவங்கள வந்து நீ கொஞ்சம் லாஸ் எடுத்துக்கூடா ஆனால் மக்களுக்கு லாஸ் கொடுக்கான்னு சொல்லிட்டு அந்த ரீட்டைல் பெட்ரோல் ப்ரைஸஸும் டீசல் ப்ரைஸஸும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஒரு பெயிண்ட் இண்டஸ்ட்ரியோ ஒரு டயர் இண்டஸ்ட்ரியோ அவங்களுக்கு இந்த க்ரூடு தேவையில்லையா அவங்க உற்பத்தி செய்கிறதுக்கு, அந்த வேலையெல்லாம் கண்ணவனாக எடுத்து. ஸோ அது ரெண்டாவது தாக்குதல். ஸோ இதனால் என்னெல்லாம் இம்பாக்ட் வரும்? ஒன்று ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், ஏன்னா அந்த பெயிண்டோட விலை ஏறினா அது இன்ஃப்ளேஷனில் தெரியும், ரைட். ஒன்று. ரெண்டாவது நம்மளோட ட்ரேட் டெஃபிசிட், ஏன்னா இம்போர்ட்ஸ் ஏறிடுதுன்னா அந்த டாலர்ஸில் அது ஏறும், ட்ரேட் டெஃபிசிட் ஏறும். மூணாவது அதனால கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டும் ஃபிஸ்கல் டெஃபிசிட். இப்போ நம்ம வந்து ஒரு நாட்டோட ரிஸ்க் ரேட்டிங்கும் முக்கியம் ஃபாரின் பணம் வரத்துக்கு. ஸோ ரிஸ்க் ரேட்டிங் ஏறிடுத்து நம்ம இன்னைக்கு 4.4% ஃபிஸ்கல் டெஃபிசிட் வச்சுக்கோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் பட்ஜெட்டில். பட் இந்த அளவுக்கு உங்களுக்கு இம்போர்ட் பில் ஏறிடுச்சுன்னா, ட்ரேட் டெஃபிசிட் ஏறினா ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் அதுவும் எக்ஸைஸ் டியூட்டி வேறு கவர்மெண்ட் அப்சார்ப் பண்ணிட்டாங்க வச்சுங்க. பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக்கை மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணக்கூடாது, ஏன்னா நிறைய எலெக்ஷன் இருக்குது இந்த வருஷம். ஸோ அப்படி பண்ணாங்கன்னா நேச்சுரலாக ஃபிஸ்கல் டெஃபிசிட் ப்ரெஷர் இருந்தால் இந்தியாவோட ரிஸ்க் ரேட்டிங் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி, ரைட். மூணாவது என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக ஷார்ட் டேர்மில் என்ன ஆச்சுன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் இந்த ஈரான் வந்து பதில் தாக்குதலில் கல்ஃப் மேலெலாம் போட்டதுனால ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டாப் ஆகிடுது, ஏர்போர்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அவங்க பிஸ்னஸ்லாம் பயங்கரமாக அதுவும் எஃபெக்ட் ஆகிடுது. ஸோ என்ஆர்ஐ இந்த ரெமிட்டன்ஸஸும் எஃபெக்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இந்தியா ஸ்பெசிஃபிக்காகவே இந்த வாரில் நிறைய விஷயம் இருக்கிறதுனால இந்தியன் மார்க்கெட்டில் தாக்குதல் இன்னமும் அதிகமாக ஆகி எஃப்ஐஎஸ் இன்னமும் அதிகமாக விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க, ரைட். ஸோ அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த 3000 பாயிண்ட் பிரேக் லைஃப் டைம் ஹை 26,000 23,000 வந்ததுக்கு இதெல்லாம் தான் காரணம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணணும், ஃப்யூச்சர் அவுட்லுக் எப்படி இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன 2 நாளாக மார்க்கெட் ஏறி இருக்குது, ரைட். அதுக்கு என்னோட அபிப்பிராயம் என்னென்னா வெளியில் எதுவுமே மாற்றமாகல. ஆயில் வந்து 120 வரைக்கும் போகிற ஒரு த்ரெட் இருந்தது, அப்புறம் 100 கிட்ட வந்துடுத்து, இன்றைக்கும் அந்த 100 கிட்ட தான் இருக்குது, ரைட்டா. என்னென்னா ட்ரம்ப் ஒரு பீஸ் டாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. அதனால ஆயில் திரும்ப 120க்கு போகாது அப்படிங்கிறதுல ஒரு ரிலீஃபாக ஒரு ரேலி.
நிறைய பேர் மார்க்கெட்டில் ஷார்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்னா என்ன? விடுற ஸ்டாக்கை நான் போய் விற்றுட்டு நாளைக்கு வாங்கினேன்னா எனக்கு லாபம் இல்லையா? ஸோ ஒரு அக்ரெசிவாக இந்த ஹெட்ஜ் ஃபண்டு, ஃபாரினில் இருக்கிற ஹெட்ஜ் ஃபண்ட்லாம் இந்தியன் மார்க்கெட்டில் ஷார்ட் அடிச்சதுனாலே விழுந்தது. பட் இப்போ இந்த கொஞ்சம் இந்த ரிலீஃப் வந்ததுனால அந்த ஷார்ட்டை கவர் பண்ணுறதுக்காக அவங்க போய் ஸ்டாக்ஸ் வாங்க வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் ரேலி வந்திருக்கு. ஸோ இந்த ரேலி கண்டினியூஸாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த வாரோட சூழ்நிலை முடியற மாதிரி தெரியணும். இப்போதைக்கு ஆயில் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிலீஃப் ரேலி வந்திருக்கு. தவிர இது நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஹாலிடே, ஃப்ரைடே அன்றைக்கி பார்க்கணும். ஏன்னா இப்போ ட்ரம்ப் வந்து போட்ட பாயிண்ட்ஸ்க்கு ஈரான்டேருந்து தகவல் வந்திருக்கு, இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, இஸ்ரேலுக்கு இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் பற்றி கவலை இல்லை, அமெரிக்காவுக்கு இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் பற்றி கவலையாக இருக்குது. ஏன்னா இந்த இன்டர்நேஷ்னல் பெட்ரோல் ப்ரைஸ் ஏறினா, கேஸ் ப்ரைஸ் ஏறினா அவனோட லோக்கல் இன்ஃப்ளேஷன் ஏறுறது. லோக்கல் இன்ஃப்ளேஷன்னா அவங்க யார் ஓட் பண்ணுவாங்களோ அவங்க வந்து இப்போ வந்து கோபமாக இருப்பாங்க. ரெண்டாவது அவர் ரேட் கட்னு ஃபெட் இப்போ சேர்மன் கிட்ட ஒரு ப்ரெஷர் போட்டுருக்காரு. இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்கிறதால ரேட் கட்டும் வர வாய்ப்பு இல்லை. ஸோ ட்ரம்ப் மேலே ஒரு இன்டர்னலாக அந்த கேஸ் ப்ரைஸ் ப்ரெஷர் இருக்கிறதுனால அவர் இந்த பீஸுக்கு அட்டெம்ப் பண்ணுறதே அவர் லோக்கல் ப்ரெஷர்னால. ஸோ ஓரளவுக்கு இந்த ஹார்மோஸ் ரேட் எப்படியாவது சரிப்படுத்தினோன்னா அவருக்கு ஈஸ் ஆகிடுச்சுன்னா பெட்ரோல் ப்ரைஸு கொஞ்சம் அளவுக்கு. பட் இஸ்ரேலுக்கு ஹார்மோஸ் ரேட் பற்றி கவலை இல்லை. இஸ்ரேலுக்கு ஈரான் வந்து இருந்தாலே தன்னோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ஒரு த்ரெட்டு. ஈரான் இருக்கிற எல்லா கேபிலிட்டியும் நான் டெஸ்ட்ராய் பண்ணுவோம். அதனால் இஸ்ரேல் வந்து இந்த அமெரிக்கா சொல்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒத்துப்பாங்களா? கேள்விக்குறி. ரைட். ஸோ எப்படி ஆகுதுன்னு சூழ்நிலையை பார்க்கணும். பட் என்னென்னா ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வார் வந்து ஒரு பேனிக்கை க்ரியேட் பண்ணும். ரைட்டா? அண்ட் எப்போவுமே நீங்கள் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபெட் இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை, பை வென் த அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல், செல் வென் த அதர்ஸ் ஆர் கிரீடி. அதாவது ரொம்ப ஓவராக லைக் செப்டம்பர் 24க்கு முன்னாடி எல்லாரும் இந்தியா தான் கோல்டன் பாய் ஆஃப் த ஃபியூச்சர்னு எல்லா எஃப்ஐஐலேருந்து எல்லாருமே பணம் போட்டுருக்க நேரத்தில் தான் விற்றுருக்கணும் ஏதாவது ஷார்ட் டேர்ம் அவுட்லுக் இருந்தால். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கிற நிலைமையில தான் உங்கள் நாட்டோட ஃப்யூச்சர் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது வார் முடிஞ்சதுன்னா இதே ஆயில் ப்ரைஸ் திரும்பி 80க்கு கீழே வந்து கொடுத்தோன்னா உங்களுக்கு நம்ம க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸு, நம்ம ஜனத்தொகை, நம்மளோட அவுட்லுக்கு, ஜிஎஸ்டி கட் வந்து எஃபெக்ட் பண்ணும், அதெல்லாம் பேக் டு நார்மல் வந்துடும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஷார்ட் டேர்மில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஃபியர் சைக்காசிஸ் இருக்கிறச்ச ஆஸ் அ இன்வெஸ்டர் வந்து நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்க ஃபியர்ஃபுல்லாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்போது நீங்கள் எப்படி ஆக்ட் பண்ணுறீங்கன்னா 2 விதமாக நான் ஸ்ப்ளிட் பண்ணுவேன் அதை. அதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து அவுட்லுக் மீடியம் டேர்ம் உங்கள் லாங் டேர்ம் கோல்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஏற்கனவே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை போட்டுட்டு இப்போ உங்கள் பொண்ணு கல்யாணமோ, பையன் வெளிநாட்டுக்கு படிப்புக்கு போகிறானோ, இல்லை ஒரு செலவுக்காக நீங்கள் பிளான் பண்ணி அந்த செலவு இந்த 2-3 மாதத்தில் வருதுன்னா சூழ்நிலை வேறு. ஏன்னா இன்னும் 2-3 மாதம் கூட இந்த வாலட்டிலிட்டி கண்டினியூ ஆகலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பணம் தேவை, 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிங்க இப்போனா அது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அது பற்றி இல்லை. பட் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் இந்த நேரத்தில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவை விற்கக்கூடாது. ஏன்னா பேனிக்கில் இருக்கும்போது நீங்கள் விற்றீங்கன்னா நீங்களும் அந்த பேனிக்கோட இது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் உங்கள் பணம் தான் நஷ்டமாகும். என்ன லாபம் வந்திருக்கலாமோ அதோட கம்மியாக லாபம் வரும், இல்லைனா நஷ்டம் கூட வரலாம். ஸோ எந்த பயந்தும் எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு 2 அட்வைஸ். ரைட்டா? நீங்கள் ஆனால் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஓரளவுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டோட ரிஸ்க்கை தாங்கிக்கிற சக்தி இருந்தால், ரைட், சக்தி இல்லைன்னா குவாய்ட்டாக இருங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம். எஸ்ஐபி போட்டிருந்தீங்கன்னா அது மாதம் மாதம் அது அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ நீங்கள் ஒரு அக்ரெசிவாக ஒரு மென்டாலிட்டி இருக்குது, சரி ஈக்விட்டி மார்க்கெட்னா ஒரு ரிவார்டோட கேமு, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் ரிவார்டு வரலாம். ஒன்லி திங் இஸ் டைம் ஃப்ரேம் நம்ம கைப்படம் இல்லை, எப்போ வார் முடியும்னு. ஏன்னா இந்த வார் ஒரு நாள் முடிய போகிறது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த வாரில் அல்டிமேட் வின்னர் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான், அதுவும் ஓரளவுக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஃபயர் பவர் இந்த பவர்லாம் இவங்க கிடையாது. ஸோ அதனால் அல்டிமேட்டாக அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். ரொம்ப நாள் ஆனால் கூட அல்டிமேட்டாக. ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் வாரை தாண்டி வார் முடிஞ்சப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆயில் ப்ரைஸ்லாம் இறங்கும். ரெண்டாவது இந்த ஒரு ரிலீஃப், இந்த வெளிநாட்டில் இருக்கிற இன்வெஸ்டரும் அந்த பயத்துலேருந்து ஈக்குவிட்டிலேருந்து பணம் வெளில எடுத்தது, எமர்ஜிங் மார்க்கெட் பணம் எடுத்தது திரும்ப எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கும் ஈக்குவிட்டிஸ்க்கும் பணம் போடுவோம், அதில் இந்தியாவுக்கு ஒரு பாகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் எந்த பேஸில் போடுவோம்னா எந்த நாடு நல்லா வளரக்கூடிய நாடு, அதில் வந்து ஒரு டவுட் இல்லை. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா S&P அப்படிங்கிற ஏஜென்சி கூட இந்தியாவோட நெக்ஸ்ட் இயர் 26-27 க்ரோத் ரேட் 7.1% அப்படின்னு
எதிர்பார்த்துருக்காங்க, விச் இஸ் ஃபாஸ்டஸ்ட் இன் த வேர்ல்ட். ஸோ நம்மளோட எக்கனாமியோட லாங் டேர்ம் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு இன்னும் அதிகமாக பார்த்துட்டு ஷார்ட் டேர்மில் ஜிடிபி 1% வரைக்கும் இறங்கலாம், பிகாஸ் இந்த ஆயில் ரிலேட்டட் ப்ரைஸ் ரிலேட்டட் மேட்டர்னால அதை பற்றி டவுட்டே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறவங்க அக்ரெசிவாக மென்டாலிட்டி இருந்தால் என்னோட சஜஷன் என்னென்னா, உங்கள்கிட்ட என்ன ஸ்பேர் கேஷ் இருந்தாலும் அதை ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தொகையாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறது தான் பெட்டர், பிகாஸ் கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும், ரைட்டா? கொஞ்சம் கொஞ்சம் தொகைனா என்ன தொகை? உங்கள்கிட்ட என்ன கேஷ் இருக்கோ, அதாவது நீங்கள் எந்த ஸ்டாக்கையும் விற்றோ எந்த மியூச்சுவல் ஃபண்டையும் விற்றோ இன்னொரு ஃபண்டை வாங்குறது அப்படிங்கிறது தவறு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்கள் என்ன போர்ட்ஃபோலியோ அப்படி இருக்கோ அப்படி இருக்கட்டும். இப்போ வாங்கிறது வந்து எவ்வளோ வாங்கணும்னா, என்னோட சிம்பிள் ரூல் என்னென்னா, 3 மாதம் பொதுவாக ஒரு வாரோட இம்பேக்ட். இப்போ அந்த வார், இந்த ரஷ்யா உக்ரைன் வார் கூட ரொம்ப நாளாக நடக்கிறது, பட் மார்க்கெட்டில் அதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடுது. ஸோ அந்த 3 மாதங்கிற அவுட்லுக் வச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கேஷில் 1% பர் டே மார்க்கெட்டில் நீங்கள் போய் வாங்கணும், அக்ரெசிவ் மென்டாலிட்டியாக இருந்தாக்க. ஸோ என்ன வாங்கணும் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. எந்த பெட்ரோல் ப்ரைஸ்னால தாக்கி இந்த டயர் கம்பெனியோ பெயிண்ட் கம்பெனியோ அந்த மாதிரி இது வாங்கணுமா, இல்லை அஃபெக்ட் இல்லாத? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃபெக்ட் இல்லாத எதுவும் இல்லை. ஏன்னா இந்த ஒரு ரிஸ்க் ஆஃப் சினேரியோனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டரே பேங்கிங் செக்டர், அதுக்கும் ஆயிலுக்கும் சம்மந்தம் கிடையாது, பட் அப்படியும் அது வந்து பேடாக பர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ எதுக்குன்னா, நீங்கள் இந்த நேரத்தில் செக்டரை தேர்ந்தெடுக்கிறது பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லாபமோட அட்வைஸோட பேஸ் பண்ணி ஒரு அலோகேஷன் பண்ணியிருப்பீங்களோ, தன்னாவே நீங்கள் பண்ணியிருந்தீங்களோ, எந்த உங்கள் போர்ட்ஃபோலியோ வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததோ அதே ப்ரப்போர்ஷனில் உங்கள் இருக்கிற கேஷில் 1% பர் டே அதே ப்ரப்போர்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாகர்டாக 3 மாதத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் சும்மா இருங்க. அதுக்கப்புறம் வர சூழ்நிலையில் என்றைக்கு வார் முடியறதோ அதுக்கு பிறகு ஜம்ப் ஆச்சு, உங்கள் போர்ட்ஃபோலியோவே ஒரு எக்ஸ் காஸ்ட்டில் நீங்கள் மார்ச் முன்னாடி வாங்கியிருப்பீங்க. இப்போது இந்த நடக்கிற ஆடி தள்ளுபடி அதே பொருளை உங்களுக்கு இன்னும் மலிவாக கிடைக்கிறது. ஸோ ஓவரால் உங்கள் காஸ்ட் ஆவரேஜ் ஆகி கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் வளர்ப்பு வர்றச்ச உங்கள் பிரேக் ஈவன் பாயிண்ட் இன்னும் சீக்கிரமாக வந்துடும். ஸோ உங்கள் ரிட்டர்ன்ஸும் அந்தளவுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ சிம்பிளாக இதுதான் என்னோடய அவுட்லுக் அண்ட் அபிப்பிராயம். மணி இப்போ 7:45. ஸோ ஐ திங்க் இனஃப் பேசிட்டேன்னா, ஸோ இது மேல்பட்டு நம்ம வந்து கேள்விகள் கேட்டு அதுக்கு பதில் சொல்லலாம். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி கிடைக்குது. அடுத்து குமார் சார், நீங்கள் வந்து பேச ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த செஷனோட ரெக்கார்டட் செஷன் வேணும்னா நீங்கள் இப்போ ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் நாங்கள் வந்து போடுறோம் சேட் செக்ஷனில். அது தயவுசெய்து நிகழ்ச்சி முடியும் வரை தான் அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் ஓப்பனில் இருக்கும். அது நீங்கள் ஃபீட்பேக் ஃபார்ம் இது பண்ணிவிட்டு உங்களுடைய பிற கேள்விகள் இருந்துச்சுனாலும் அந்த ஃபீட்பேக் ஃபார்ம்லேயே போடலாம். அதர் தென் திஸ், உங்களுக்கு என்னென்னலாம் கேள்விகள் டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லாத்தையும் சேட் செக்ஷனில் நீங்கள் வந்து போட ஆரம்பிங்க. குமார் சார், நீங்கள் பேசலாம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ செல்வா சார், அருமையான பேச்சு. ஆடி தள்ளுபடின்னு சொன்னீங்க பாருங்க, அதை எல்லாருமே கவனிக்கணும். அதாவது 1000 ரூபாய்க்கு ஒரு பேண்ட் கிடைக்கிறப்ப நம்ம வாங்கல, இப்போ 1000 ரூபாய்க்கு 2 பேண்ட் கிடைக்குது. ஸோ அப்போ வாங்குறதுங்கிறது தான் நமக்கு வந்து இந்த நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் சார் இப்போ ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இப்போ ஒருத்தர் இன்னைக்கு காலைல ஃபோன் பண்ணி கேட்குறாரு, சார் 15,000 ரூபா போயிருச்சு சார் அப்படிங்கிறாரு. அவருக்கு அது பெரிய பணம் தான், இருந்தாலும் அவர் அதை ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய ஒரு 10%, 15% நஷ்டம் வந்திருக்கும் இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு ஆறுதல் சொல்கிறீங்க? ஆறுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான். அதாவது நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து இது வந்து ஒரு குதிரை, அதாவது குதிரைன்னு வச்சுக்கோங்க, ஜல்லிக்கட்டு மாதிரி வச்சுங்களேன். எந்த மாடு காளை மாடு வந்து அதிகமாக குதித்து இது பண்ணுறோம், அது மேலே நீங்கள் ஏறி நின்று அதை ஜெயிச்சாதானே நீங்கள் வெற்றி பண்ணணும். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து அதிக லாபம் எதிர்பார்த்து தானே வந்திருக்கீங்க. இல்லைனா பேங்க் டெபாசிட்டில் 7% கிடைக்கிறது, இன்ஃப்ளேஷன் 6% போயிடுறது, கையில் 1% நிற்கிறது அப்படின்னு இருந்தீங்கன்னா அது வேறு விஷயம். ஒன்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட் வந்தீங்கன்னா அந்த ரிஸ்க் எடுத்தால் தான் ரிவார்டு. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறச்ச, ரிஸ்க்குன்னு என்ன அர்த்தம்? நஷ்டம். அந்த நஷ்டம் வரைச்சு நீங்கள் பயந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பண்ணுறீங்க. அதாவது ரிவார்டு வரைச்ச மட்டும் தான் வேணும், ரிஸ்க் வந்தால் நான் பயந்து ஓடி போயிடுவேன்னா அந்த ஜல்லிக்கட்டில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நஷ்டம் என்ன நடந்துருக்குனாலும் நீ உங்கள் நோக்கம் என்ன, உங்கள் கோல் என்ன? 2035க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, 2040க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, 2030க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? அந்த வருஷத்துக்கு என்ன உங்கள் தேவைகளோ அதை நீங்கள் இது மூலமாக பண்ணுறதுக்கு
முயற்சி பண்ணுறீங்க. ஸோ இப்போ நடந்த நஷ்டத்தினா உங்களுக்கு ரிஸ்க் வந்து இப்போ தான் அறியறது. பட் அதே கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு அதே பொருளை இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் மலிவாக வாங்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ கையில் காசு இருந்தால் தான் எப்போ மொத்தத்தை எல்லாத்தையும் நான் மார்க்கெட்டில் போட்டுட்டேன் வேறு வழி இல்லைன்னா ஓகே குவைட்டாக இருங்க. பட் கையில் காசு இருந்தால் இதுதான் வந்து ஆவரேஜ் பண்ணி போடுற நேரம். ஸோ தைரியமாக நீங்கள் ஆக்ட் பண்ணுற நேரம் இது, பயந்துட்டு ஓடுற நேரம் இல்லை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அருமையான பதில் சார், அருமையான பதில் சார். சார் இந்த நேரத்துல முதலீட்டாளர்கள் வந்து ஒரு அசட் அலோகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன சார், அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே ஈக்விட்டியில தான் போறணும்னு நினைக்கிறாங்க, நல்ல லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அசட் அலோகேஷன் எப்படி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும்? சரி, என்னென்னா சொல்கிறேன்னா அசட் அலோகேஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, இப்போது வந்து எதுவுமே யாருமே எந்த அசெட்டு எந்த நேரத்தில் நல்லா பண்ணணும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த ஜோசியம் உங்கள் கையில் இருந்து அந்த ஓலை கையில் இருந்தால் அப்போ மார்க்கெட்டே தேவையில்லை. ஸோ அன்பிரடிக்டபிலிட்டி ஆஃப் த மார்க்கெட் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு பொதுவாக எடுத்துக்கினா தங்கத்தை எடுத்துங்க. தங்கமும் வெள்ளியும் கண்ணாபின்னான்னு ஏறிந்தது. அது சேஃப் ஹெவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா? ஸோ நிறைய பேர் தங்கம் ஏறினே போகிறோன்னா சரி, அப்போது வந்து உலகத்தில் இன்னுமே இந்த மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இல்லாத நிறைய தங்கம் ஏறித்து, ரைட்டா? ஸோ எல்லோரும் தங்கத்தில் அப்போ போட்டாங்க. பட் ஜியோ பொலிட்டிக்கல் வார் வந்தபோது பொதுவாக ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா தங்கம் அந்த நேரத்தில் தான் ஏறி இருக்குது. பட் இந்த வாட்டி வார் வரும்போது தங்கம் ஒரு மாதத்தில் 12% இறங்கியிருக்கு, வெள்ளி ஒரு மாதத்தில் 15% இறங்கியிருக்கு. ஸோ யாராவது ரொம்ப சாமர்த்தியமாக நான் பண்ணுறேன், கோல்டு ஏற்கனவே வாங்கியிருந்தான், இப்போ வார் வந்துடுத்தா நான் கோல்டில் டபுள் பண்ணுறேன் இன்னும் போடுறேன்னு நினைப்பான், ரைட்டா? ஏன்னா சேஃப், இன்னும் அது வந்து தான் ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரைஸ் வந்தால் கோல்டு ஏறும். என்னாச்சு? கோல்டு டபுள் டிஜிட் இறங்கிடுது. ஸோ யாருமே அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறேன். பட் இந்த கேள்விக்கு நீங்கள் சொன்ன கேள்விக்கு பதில் டைவர்சிஃபிகேஷன் அசட் அலோகேஷன் என்னென்னா, இந்த ஜர்னியில் நீங்கள் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட். அப்போ எனக்கு 15,000 நஷ்டம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த நஷ்டத்தை பற்றி கவலைப்படாதவங்களுக்கு தான் நீங்கள் வந்து ஈக்விட்டியில் போடலாம், ரைட்டா? 100%. பட் இல்லை, அந்த கவலைப்படுற நிலைமை இருந்தால் நீங்கள் அதே டைவர்சிஃபை பண்ணி கொஞ்சம் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டு, கொஞ்சம் கோல்டில் போட்டு, கொஞ்சம் சில்வரில் போட்டிங்கன்னா இந்த 15,000 லாஸு 12,000 தான் லாஸ் ஆகிருக்கும். ஸோ ரிலேட்டிவாக உங்களுக்கு ஒரு கம்மியாக லாஸ் இருக்கும் அண்ட் ஏறுறது. ஸோ அசட் அலோகேஷனுக்கு என்னென்னா, உங்கள் டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் ஒரு மல்டிபிள் அசட் கிளாஸில் ஒரு மிக்ஸாக வச்சிங்கன்னா எந்த நேரத்துலையாவது எந்த அசட்டாவது நல்லா பண்ணி அது உங்களுக்கு கை கொடுக்கும், ரைட்? ஸோ அதுதான் ஒரு அசட் அலோகேஷனோட வேலையை வந்து மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, எதுவுமே ஃப்ரீ லஞ்ச் கிடையாது. அன்னதானம் வந்து இது கோவிலில் போடுற மாதிரி ஓசியில் சாப்பாடு கிடையாது. மார்க்கெட்டில் ஃப்ரீ லஞ்சே கிடையாது. ஸோ நீங்கள் ஹை ரிஸ்க் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு லாஸும் ஹையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஆனால் கெயின் வர நேரத்தில் அந்த கெயினையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. டைவர்சிஃபிகேஷன் அசட் அலோகேஷன் மூலமாக நீங்கள் அந்த டவுன் சைடை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, பட் அந்த அப்சைடையும் கிவ் அப் பண்ணுறீங்க. பட் பரவாயில்ல, உங்களுக்கு 20% பர் ஆனமில் வளர்ந்தா என்ன, 18% வளர்ந்தா என்ன, இன்ஃப்ளேஷன் 7% போகிறதோட அதோட அதிகமாக உங்களுக்கு ரிட்டர்ன் வருது இல்லையா? ஸோ அசட் அலோகேஷன் என்னென்னா, உங்களுக்கு அந்த ஹை ரிஸ்க்கை கம்மி பண்ணி ஒரு டீசெண்டான ரிஸ்க் லெவலில் வச்சு ஒரு டீசெண்டான ரிட்டர்னை கொடுக்குற வாய்ப்பு. ஏன்னா எல்லாருமே எந்த நேரத்துலையும் நான் பயப்படவே மாட்டேன், நான் வந்து எந்த நேரத்துலையும் நான் பண்ணுறேன்னு அந்த மாதிரி மக்கள் ரொம்ப கொஞ்சம், ரைட்? பொதுமக்களுக்கு எப்போவுமே அவங்களுக்கு ஒரு லாஸ் ஆனால் ஒரு பயம். ஏன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கும் என்னடா ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறேன் நம்ம கேள்வி கேட்பாங்க, ரைட்? ஒய்ஃப் இன்வெஸ்ட் பண்ணால் ஹஸ்பண்ட் கேட்பாங்க, ஹஸ்பண்ட் இன்வெஸ்ட் ஒய்ஃப் கேட்பாங்க. ஸோ அசட் அலோகேஷனுங்கிறது ஒரு பிளெண்டு உங்களோட ரிஸ்க் கேபிடைட் பொறுத்துருக்கு. இப்போ ஹை ரிஸ்க் கேபிடைட்னா ஒரு 65-70% ஈக்விட்டிகளை வச்சுக்கலாம். பட் லோ ரிஸ்க் கேபிட்டல்னா ஒரு 40-45% ஈக்விட்டி வச்சு மற்றது கோல்டு சில்வர் இல்லைன்னா டெட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டை பேஸ் பண்ணி அசட் அலோகேஷனை மாற்றிக்கலாம். ஸோ தட் மற்ற மார்க்கெட் விழச்சே ஆஹா எனக்கு அந்த அளவுக்கு விழலை அப்படின்னு உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஏறுச்சே ஓ அந்தளவுக்கு வரலைங்கிற ஒரு இது சோகமும் இருக்கும். பட் ஸ்டில் அவனுக்கு 25% பர் ஆனம் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு 18 வந்தது, 18 கசக்கலையே. ஸோ அசட் அலோகேஷன் வந்து ஒரு ரிஸ்க்கும் ரிவார்டையும் ஒரு பேலன்ஸ் பண்ணுற ஒரு டூல். அது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு அட்வைசர் பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைகள் அந்த தேவைக்கு நெருங்கறச்ச உங்கள் ரிஸ்க்கை நீங்கள் குறைக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் மார்க்கெட்டில் ஏதாவது நடந்துருத்துன்னா உங்கள் இவ்வளோ வருஷம் சேவிங்கை போட்டு அந்த ரிஸ்கில் போடக்கூடாது இல்லையா? ஸோ அசட் அலோகேஷன் வேரிஸ் வித் டைம், அசட் அலோகேஷன் வேரிஸ் அக்கார்டிங் டு த பர்சனோட ரிஸ்க் அப்பிடைட். ரைட் சார், சூப்பராக சொன்னீங்க சார். நீங்களே சொன்னீங்க இப்போ வார் வந்தால் பொதுவாக கோல்டு விலை ஏறணும், கோல்டு சில்வர் விலை ஏறணும். ஆனால் இந்த தடவை
ஸ்டாக்கும் விழுந்திருக்கு, கோல்டும் விழுந்திருக்கு. இதுக்கு என்ன சார் காரணம்? இதுக்கு என்ன காரணம்னா, கோல்டு வந்து சேஃப் ஹேவன், அதை பற்றி டவுட்டே இல்லை. ஆனால் சேஃப் ஹேவனாக இருக்கிறதுனால சேஃப் அசெட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருமே அதை சேஃப் ஹேவனாக நினச்சிட்டு பணம் போடுறதுனால. பட் இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸாக கோல்டு ஏறினதுக்கு காரணங்கள் ஒரு ரிஸ்க் ஆஃப் த வாரோ, ஒரு ஹை இன்ஃப்ளேஷனோ, ஹிஸ்டாரிக்கலாக என்னத்தினால கோல்டு ஏறித்தோ அந்த காரணங்கள் கிடையாது. இது ஏறின காரணம் என்னென்னா, எஸ்பெஷலி அது ட்ரம்ப் வந்து பவருக்கு வந்ததுலேருந்து அது கொஞ்சம் ஸ்பீடு பிக்கப் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடியிலேருந்தே எல்லா நாடுகளும் ஹிஸ்டாரிக்கலாக தன்னோட சர்ப்ளஸ், நாடோட சர்ப்ளஸ், இந்தியாவுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் $700 பில்லியன் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஒரு நாட்டுக்கும் அவங்க சர்ப்ளஸ் இருக்குது. ஸோ அந்த ரிசர்வ் பேங்க் மாதிரி அந்தந்த பேங்க் வந்து சாவரின் வெல்த் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டை க்ரியேட் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அந்த பணத்தில் வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டாலரில் டெட்டில் போடுறது தான் ரொம்ப பிரியப்பட்ட இது. ஸோ ஜப்பான் பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒரு $1.1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கவர்மெண்ட் பாரோயிங்கில். சைனா ஒரு $800 பில்லியன், இந்தியாவும் ஒரு கிட்டத்தட்ட $100 பில்லியன். ஸோ எல்லாருமே பிளைண்டாக அந்த டாலரை நம்பின்னு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா டாலரில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கவர்மெண்ட் நடத்துகிற நடவடிக்கை வந்து சரியில்லை. ஏன்னா ஒரு கன்சூமர் எக்கானமிக்காக கண்ணா பின்னான்னு கடனை வாங்கி எக்கானமியை பூஸ்ட் பண்ணி ஓட்டுறோன்னு கோவிட் போது பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்போலேருந்து பார்த்திங்கன்னா அந்த நோட் அடித்து பம்ப் அடித்து பாரோ பண்ணி ஒரு மாதிரி எக்கானமி. ஸோ இன்றைக்கி அமெரிக்காவுக்கு டெட் டு ஜிடிபி பார்த்திங்கன்னா 125% கம்பேர்ட் டு ஜிடிபி அவங்களோட பாரோயிங் வந்துடுது. ரைட்டா? இந்தியாவுக்கு அதே கம்பேரிசன் இந்தியாவும் சைனாவும் 80%ல் தான் பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ இது அமெரிக்காவில் என்ன பண்ணால் ஹை ரிஸ்க்காக அவங்க எக்கானமியை ஓட்டின்னு இருக்காங்க. ட்ரம்ப்னு சொல்லக்கூடாது, முன்னாடியிலேருந்து. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ யூஎஸ் கூட டவுன் கிரேட் ஆச்சு. யாராவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நடுவில் யூஎஸ் கூட டவுன் கிரேட் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு யூஎஸில் சேஃப்டி இல்லை அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். ரெண்டாவது என்ன நடந்ததுன்னா, இந்த பைடன் கவர்மெண்ட் போது இந்த ரஷ்யா யுக்ரைன் மேலே தாக்குதல் பண்ணோடனே இந்த ஹோல் ஆயில் மார்க்கெட் இருக்கே, அது வந்து பெட்ரோ டாலர்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா ட்ரேடும் டாலர் தான் நடந்தது. ஸோ ரஷ்யா ஹிஸ்டாரிக்கலாக எல்லா ஆயில் விற்றதும் அதெல்லாம் டாலராக தான் மார்க்கெட்டில் ட்ரேட் நடந்ததில்ல. டாலரில் நிறைய ரிசர்வ்ஸ் அவனுக்கு இருந்தது ஆயில் சேல் பண்ணுறதால. அந்த பைடன் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அசெட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க டாலரில். ஸோ ரஷ்யாவால் அதை தொடவே முடியல. ஸோ மற்ற நாடும் பயந்துட்டாங்க. ஏன்டா நம்ம நாடும் ஏதாவது ஒரு நாள் அமெரிக்காவோட பிரச்சனையில் மாட்டணும்னா நம்மளோட டாலர் இருக்கிற அசெட் அவன் ஃப்ரீஸ் பண்ணிட்டான்னா எனக்கு பொறுத்த ரிஸ்க் இருக்குது இல்லையா? ஸோ அப்போலேருந்து ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் ஒரு 1000 டன் கோல்டு அளவுக்கு இந்த உலக இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து கோல்டு வாங்க ஆரம்பித்தாங்க ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு த டாலர். நடுவில் இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து கூட ஒரு பிரிக்ஸ் கரன்சி ஃபார்ம் பண்ணாங்க. அது ட்ரம்ப் வந்து அது மாதிரி பண்ணிங்கன்னா 500% டேரிஃப் போட்டோன்னா எல்லாம் கபால்னு எல்லாம் வாய் முடிட்டாங்க. ரெண்டாவது என்ன ஆயிடுச்சுன்னா, பிரிக்ஸில் சைனாக்கும் இந்தியாவுக்கும் ஒத்து சரியாக இருந்தானே அந்த கரன்சி எங்கேயும் டேக் ஆஃப் ஆகலை. ஸோ ஆல்டர்னேட்டிவ் எந்த கரன்சியும் இல்லாதனால கோல்டு தான் ஆல்டர்னேட்டிவ் கரன்சி ஆப்ஷனாக வந்து டீடாலரைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நான் சொல்கிறது, என்னோடய அசெட்டை எந்த அளவுக்கு நான் டாலர்லேருந்து நகர்த்தி வேறு அசெட்டில் போடலான்னா அப்போது கோல்டு தான் ஃபஸ்ட்டு சாய்ஸு. ஏன்னா ஒரு ஃபிசிக்கல் யூஸு, எந்த இண்டஸ்ட்ரியல் யூஸும் கிடையாது. அண்ட் ஒரு லிமிட்டடாக ரிசர்வ்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் இங்கெல்லாம் சேர்த்து ஒரு ரிசர்வ்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ கோல்டுக்கு அந்த சேஃப்டி எலிமெண்ட்னால கிராஜுவலாக இவங்க வந்து தன்னோட ரிசர்வ்ஸில் கோல்டோட ப்ரொபோர்ஷன் ஏற்ற ஆரம்பிச்சதுனால கோல்டோட விலை ஏற ஆரம்பிச்சது. அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஹோல் சைக்கிள். ட்ரம்ப் வந்தோன்னே அதுக்கு இன்னும் ஸ்பீடு பிக்கப் ஆச்சு. ஏன்னா அவர் வந்து புதுசாக ஒரு வார் ஆரம்பித்தார். என்ன வார்? டேரிஃப் வார். ஸோ அதனால சைனாலாம் பயந்துட்டான். அவன் மேலே டேரிஃபை போட்டேன்னா திருப்பியும் டாலர் அசெட் நான் சைனா கவுண்டர் பண்ணுறதுக்கு சைனாட்டையும் பவர்லாம் இருக்கு இல்லையா, ரேர் கண்ட்ரோல் அவன்ட்டு இருக்குது. ஸோ அதனால் அவனும் என்ன பண்ணிட்டான்னா கிராஜுவலாக ஜப்பான் சைனா எல்லாருமே இன்னும் ஸ்பீடோட அந்த கோல்டை வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் கோல்டோட விலை இன்க்ரீஸ். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இந்தியாவில் இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பண்ணாங்களோ, இப்போ நான் 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அவங்க இந்த கோல்டோட ரிட்டர்னை பார்த்துட்டு தன்னோட அசெட் அலோகேஷனில் கோல்டும் இருக்கணும். ஏன்னா கோல்டு ஏறிருக்கு. அங்கேயும் அவங்களுக்கு கூட அட்வைசர்ஸ் எல்லாம் என்னடா நீ ஈக்குவிட்டின்னு சொல்கிற, கோல்டு இது மாதிரி ஏறுறது அது இல்லைன்னு எல்லா ரீட்டைல் HNI இன்வெஸ்டர்ஸும் ETF மூலமாக அங்கே கோல்டு வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது ஒரு டிமாண்ட் ஃபார் கோல்டு வந்து கோல்டு இன்னமும் ஸ்பீட் பிக்கப் ஆச்சு. கோல்டு வேலை அந்தளவுக்கு ஏறினோடனே சில்வர் ஒரு ஆல்டர்னேட்டாக தெரிஞ்சுது. அதில் இண்டஸ்ட்ரியல் யூஸும் இருக்குது, ப்ளஸ் புதுசாக சில்வர் மைன் எங்கேயும் கண்டுபிடிக்கிறதுனால சில்வர் இன்னும் பரபரப்பாக ஏறிட்டு.
ஸோ கோல்டு அண்ட் சில்வரோட ரீசன் ஃபார் ரைஸே இது ரெண்டு தான். ஒன்று கவர்மெண்ட் சாவரின் வெல்த் ஃபண்டோட டிமாண்டும், அதுக்கு பின்னாடி ஹெச்என்ஐ. பட் மூணாவது ஒரு டிமாண்டும் இருந்தது. அதுதான் இந்த கோல்டோட கரெக்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. என்னது மூணாவது டிமாண்ட்? மூணாவது டிமாண்ட் என்னன்னா கிரீடினஸ். கிரீட் என்னென்னா, இப்போது நான் வந்து கோல்டு வாங்கலாம், ரைட்டா, கால் இருக்கு காசு. பட் சப்போஸ் நான் வந்து எங்கிட்ட 20 ரூபா இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னா, நான் 20 ரூபாய்க்கு போய்ட்டு நான் 100 ரூபாய்க்கு கோல்டு வாங்குறேன் சொல்லிவிட்டு ஒரு பேங்க்கிட்ட போய், ஏன்பா நான் 100 ரூபா கோல்டு வாங்க போகிறேன், அதை உங்கள்கிட்ட அடகு வச்சுட்றேன், ரைட்டா, எனக்கு நீ 80 ரூபா லோன் கொடு. புரிஞ்சுங்களா? ஸோ 20 ரூபா எம் பணம், 80 ரூபா பேங்க் பணம், 100 ரூபா நான் கோல்டு வாங்கிடுறேன். ஸோ இதுதான் ஸ்பெக்குலேட்டிவாக, இதுக்கு பேர் தான் மார்ஜின் ட்ரேடிங்னு ஈக்குவிட்டியில் சொல்லுவாங்க. பட் கோல்டுலையும் இந்த லெவரேஜ்டு ட்ரேடிங், சொஃபிஸ்டிகேட்டாக நேம் கொடுக்கணும்னா லெவரேஜ்டு ட்ரேடிங், அது வந்து இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவிட்டிலையும் சரி எதுலேயும் சரி இந்த மாதிரி பாரோ பண்ணி தான் பணத்தை மல்டிப்ளை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறோம், நான் இன்னும் ரிஸ்க் எடுக்க தயார். ஸோ கோல்டில் ஒரு லாஸ்ட் 6-8 மந்த்ஸாக இந்த ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடிங் ஆரம்பிச்சுது. அதனால தான் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஜஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் கேலண்டர் இயரில் கணப்பினான்னு படன்னு கோல்டு சில்வர் விலை ஏறிடுது. ஏன்னா இந்த லெவரேஜ் ட்ரேடிங் வந்து இன்னமும் கோல்டு வாங்கி இன்னொரு கோல்டு வாங்கி கோல்டு விலை ஏறிடுது. ஸோ 3 forces. ஒன்று வந்து சாவரின் வெல்த் ஃபண்ட், ரெண்டாவது வந்து ஜெனுவின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் த்ரூ ETF, மூணாவது லெவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்போது இந்த வார் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா ஈக்விட்டி மார்க்கெட் எல்லா இடத்துலையும் கரெக்ட் ஆச்சு. ஸோ இதே ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்டர் கோல்டுலேயும் ஸ்பெக்குலேட் பண்ணிருக்காங்க, ஈக்விட்டிலையும் ஸ்பெக்குலேட் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ ஈக்விட்டி கரெக்ட் ஆனோடனே அந்த மார்ஜின் மணிக்கு பணம் போடணுமே, இல்லைன்னா அந்த ஸ்டாக்கை அன்னசரியாக போய் விற்கணும். ஸோ அந்த மார்ஜின் மணிக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த கோல்டு எங்கே இருக்குது, கோல்டு நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களா ஒரு வருஷமா, ஸோ கோல்டை விற்றுட்டு அந்த ப்ராஃபிட்டை தூக்கி மார்ஜின் ஈக்விட்டி கொடுத்துட்டு மேனேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த ஷிஃப்ட், அன்வைண்டிங் ஆஃப் த லெவரேஜ்டு ட்ரேடிங் இன் கோல்டு அண்ட் புட்டிங் த மணி இன்டு இது தான் காம்பினேஷனாக கோல்டை தாக்கிது. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் ஜென்ரலாக ஜெனுவின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கோல்டும் குறையிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போது அந்த சேஃப் ஹேவன் ஸ்டேட்டஸ் வந்து டாலருக்கு போயிடுது. ஏன்னா டாலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இப்போது ஏறின்னு இருக்கு. அண்ட் இப்போ ஃபெட் வந்து வேறு ரேட் கட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொன்னோன்னே யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் 4.25 இருந்தது, 4.39க்கு 14 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஒரே நாள் லாஸ்ட் Thursday ஏறிட்டு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் இப்போது ஈக்விட்டி அசெட்ஸும் கோல்டு ஸ்பெக்குலேட்டிவ் அசெட்ஸையும் அன்வைண்ட் பண்ணிவிட்டு சேஃப்டி அசெட்டாக US டாலர் டெட்டில் போயிட்டு பணத்தை போடுறதுனால அந்த ஒரு ப்ரெஷர் ஆன் கோல்டு அண்ட் சில்வர் உங்களுக்கு கிளியராக தெரியுது. அதனால தான் இந்த ஒரு மாதத்துலேயே 15% சில்வர் விழுந்திருக்கு, கோல்டு வந்து 12% விழுந்திருக்கு. இதெல்லாம் தான் காரணம். ஸோ கோல்டுக்கு என்னென்னா அந்த சேஃப் ஹேவன் வேல்யூ போயிடுதா போல் அந்த வேல்யூக்கான ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி. அந்த சேஃப்டி இன்றைக்கி நான் கோல்டை வந்து சேஃப் ஹேவன் அசெட் தான், பட் சேஃப் ஹேவன் சேஃப் அசெட் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நான் போட்டால் அது வந்து ஏறுங்கிற நம்பிக்கை இல்லையே, இறங்குறதே, ஸோ எனக்கு லாஸ் வருது, ஸோ சேஃப்டி இல்லையே. ஸோ கோல்டு வந்து ஈக்விட்டி மாறி ஈக்குவலி வாலடைல் அசெட் மாறிடுது. ஓகே சார், அருமை சார், அருமை சார். சார் நம்ம ஆட்களுக்கு எப்பவுமே கோல்டு மேல ஒரு காதல்னு சொல்ல கூட வந்துட்டு ஒரு சின்ன வார்த்தையா இருக்கும். ஏறக்குறைய ஒரு பைத்தியமாவே அலைவாங்க. கோல்டுனா அந்த அளவுக்கு நிறைய சேர்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ கோல்டை வித்துட்டு ஈக்விட்டி வாங்கலாமா? ஏன்னா நமக்கு ரெண்டுமே இப்போ நல்ல டிஸ்கவுண்ட்ல கிடைச்சிருக்கு, ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட்லேயே நமக்கு கிடைக்குதுங்கிறப்ப ஈக்விட்டியை வித்துட்டு கோல்டு வாங்கலாமா அல்லது கோல்டை வித்துட்டு ஈக்விட்டி வாங்கலாமா? ரெண்டுமே பண்ணக்கூடாது. நான் இப்போ சொன்னதை மறந்துட்டிங்களா? இந்த நேரத்தில் அசெட் அலோகேஷனை மாற்றக்கூடாதுன்னு சொன்னேன் நான். கரெக்ட் கரெக்ட். சத்தியமாக அது பண்ணக்கூடாது. நான் நாளைக்கு அடுத்த ஒரு மாதத்துல ஈக்விட்டி பெட்டராக பர்ஃபார்மா கோல்டு பர்ஃபார்மா எனக்கும் தெரியாது, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஸோ நீங்கள் எதுவுமே மாற்றக்கூடாது. வார டைமில் எதுவுமே நீங்கள் மாற்றவே கூடாதுங்க. ஓகே ஓகே ஓகே. கையில் இருக்கிற கேஷை டெப்ளாய் பண்ணுறதும் எப்படி நீங்கள் வாருக்கு முன்னாடி பண்ணீங்களோ அதே ப்ரொபோர்ஷனில் தான் பண்ணணும். கரெக்ட் கரெக்ட். பேனிக் சிச்சுவேஷனில் யாரோட மைண்டும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, அந்த நேரத்தில் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப தவறு. ஸோ இப்போ இருக்கிற பேனிக் சிச்சுவேஷனில் யாருமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணக்கூடாது. ஏற்கனவே எடுத்த டெசிஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க, ஏன்னா ஆடி தள்ளுபடி நடந்துருக்கு, அவ்வளோதான் சொல்கிறேன் நான். ஓகே சார். சார் இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல நம்ம டைரக்டா ஈக்விட்டிக்கு போகலாமா அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் எடுக்கலாமா? இந்த ஒரு இதுவும் வந்து நிறைய பேர் அதே ஆன்சர் தானேம்மா நான் சொல்றது.
ஏற்கனவே நீங்கள் வந்து உங்கள் மார்ச் 1க்கு முன்னாடி உங்கள் போர்ஷனில் நீங்கள் 80% மியூச்சுவல் ஃபண்ட் 20% டைரக்ட் equity போட்டிங்கன்னா அதே ரேஷியோ மெயின்டைன் பண்ணுங்க. டைரக்ட் equityல என்ன ஸ்டாக்ஸ் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணீங்க அதே ரிக்வீட் பண்ணுங்க. இந்த வார் சுச்சுவேஷன்னால நீங்கள் எதையும் மாற்றாதீங்கன்னு நான் சொல்கிறேன். நான் நேச்சுரலாக இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் சேஃபர் தென் ஸ்டாக்ஸ்னு ஈஸியாக பதில் சொல்லிடலாம். பட் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிற மென்டாலிட்டி தானே இருந்தீங்க முன்னாடி, வாருக்கு முன்னாடி 20% நீங்கள் ஸ்டாக்ஸ் போட்டிருந்தீங்க இல்லையா? இப்போ எதுக்காக அதை தான் பயந்துட்டு அதை போய் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க? என்ன வாருக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்களோ அதே ரெப்ளிகேட் பண்ணுங்க, பிளைண்டாக எதுவுமே யோசிக்காம. ஓகே ஓகே சார், நல்லது சார். சார் அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து இப்போ பாண்டுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா பாண்டு பத்தி நிறைய வீடியோக்கள் வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்ததுனால இவங்க வந்து பாண்டுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பாண்டுங்கிறது பாண்டு ஈக்விட்டி இதை ரெண்டையும் எப்படி சார் கம்பேர் பண்ணலாம் நம்ம? பாண்டுங்கிறது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி இறங்குறச்ச அதில் கூட அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏறி இறங்கும். ஓகேயா? ஸோ அதனால அது வந்து ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டுன்னு நினைக்கக்கூடாது. நம்பர் 1. ஈக்விட்டியோட வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்சஸ்னால உங்களுக்கு அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரி வார் சுச்சுவேஷனில் திரும்ப நான் அதே இந்த புரோக்கன் டேப் ரெக்கார்டர் மாதிரி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே நீங்கள் பாண்டில் ஒரு உங்கள் அசெட் அலோகேஷனில் பாண்டுக்கு இந்த ஒரு ஷேர் இருந்ததுன்னா அதே கண்டினியூ பண்ணுங்களேன். இப்போ போய் இந்த மிடில் ஆஃப் த வாரில் போய் நான் என்ன ஈக்விட்டிக்கு பதிலாக பாண்டு ஏற்றிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறது ரொம்ப தவறு. ஏன்னா பாண்டும் அடிபட்டிருக்கு. இந்தியன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கூட பாருங்கள் 6.7லேருந்து 6.86க்கு போயிடுது 10 year பாரோயிங் கவர்மெண்ட் ரேட். அப்படின்னா ஏற்கனவே எடுத்த பாண்ட்லாம் லாஸ் வந்திருக்கு. ஸோ எந்த அசெட் கிளாஸுமே ஒரு வார் டைமில் எப்படி பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது யாருக்கிட்டையும் கிளிஜோசம் கிடையாதுங்க. நான் சொன்னேன், சிம்பிள் ஆன்சர் சொல்கிறேன். பேங்கிங்க்கு இதில் வந்து கரெக்ஷன் வரும் யாரும் எதிர்பார்க்கல. நான் ஆயிலுக்கும் பேங்க்குக்கும் சம்மந்தம் இல்லை, சேஃப் அப்படின்னு நினச்சாங்க. அதில் தானே மோஸ்ட் கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருடைய அசெட் அலோகேஷனும் பாண்டுக்கு ஒரு வேலை இருக்குது. இட்ஸ் அ லெஸ் வாலட்டைல் அசெட், லெஸ் ரிட்டர்ன் அசெட். பட் அவங்களோட டெம்பரமெண்ட்டு ரிஸ்க் ஆட்டிடியூடை பொறுத்து அதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பாண்டை வந்து நீங்கள் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் கிடையாது, ஏன்னா ஹோல்ட் பண்ணிடுவீங்க. ப்ரைவேட் செக்டர் பாண்ட்ஸில் போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கும் இருக்குது. அது நடுவில் எடுத்தால் தான் அந்த பாண்டோட மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சிங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கும் கிடையாது. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் என்ன உங்களோட ரிஸ்க் ஆட்டிடியூடை வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் பாண்டுக்கு ஏற்கனவே போட்டுருந்தீங்களோ அதே கண்டினியூ பண்ணுங்கிறேன் நான். சிம்பிளாக நான் எந்த கேள்வியும் அதுதான் பதில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ போய் இந்த அசெட் கிளாஸ் பெட்டர் அந்த அசெட் கிளாஸ் பெட்டர்னு சொல்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன். ஓகே சார், ஓகே சார். சார் இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு இப்பதான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருடைய அசெட் அலோகேஷன்ல இண்டெக்ஸ் ஃபண்ட் எவ்வளவு தூரம் சார் இருக்கலாம், எவ்வளவு இருக்கலாம்? அதாவது நீங்கள் வந்து இப்போது மார்க்கெட் ஏறுறது மார்க்கெட் இறங்குறது, எனக்கு வந்து மார்க்கெட் ஏறுற அளவுக்கு ரிட்டர்ன் வந்தால் போரும் ஒன்று. அப்போ இண்டெக்ஸ் ஃபண்டு உங்களுக்கு காம்பனண்ட் ஹையராக இருக்கலாம். பட் உங்களுக்கு மார்க்கெட்டை பீட் பண்ணுறோங்கிற ஒரு எண்ணம் இருந்து உங்களுக்கு அந்த மார்க்கெட்டோட எனக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தால் அந்தளவுக்கு உங்களுக்கு ஆக்டிவ்லி மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஹெல்ப் பண்ணும். ரைட்டா? ஸோ உங்களோட மென்டாலிட்டி பொறுத்து இருக்குது. அதுதான் திருப்பியும் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஏறுங்கிற நம்பிக்கை இருக்குது, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ரிட்டர்ன் வருதோ அது வந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் விட்டிங்கன்னா அப்போது இண்டெக்ஸ் ஃபண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். பிகாஸ் காஸ்ட்டும் கம்மி, பிகாஸ் அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் ஃபீஸு அதுக்கு ஒன்றும் மேனேஜ் பண்ண வேண்டிய வேலை கிடையாது இல்லை, இண்டெக்ஸ் அப்படியே வாங்கிட்டு போய்க்கிறோம். ஸோ உங்களோட மென்டாலிட்டியில் அந்தளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொடெக்ஷன் வேணும்னா அதுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் ஐடியல். பிகாஸ் ஜீரோ ரிஸ்க், அதாவது மார்க்கெட் விழுந்தால் உங்கள் போர்ட்ஃபோலியோ விழும், மார்க்கெட் ஏறும் உங்கள் போடும் அதே லெவலுக்கு ஏறும். பட் நீங்கள் மேனேஜ்டு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மார்க்கெட் ஏறுறச்சு அதோட பெட்டராக ரிட்டர்ன் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட் விழுறச்சு அதோட கம்மியாக விழுற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் ஆல்ஃபாங்கிற பேர் சொல்லுவாங்க. அது ஃபண்ட் மேனேஜர் டு ஃபண்ட் மேனேஜர், அசெட் கம்பெனி டு அசெட் கம்பெனி வேரி ஆகும், டைம் டு டைமும் வேரி ஆகும். பட் அந்த ரிஸ்க் எடுத்தால் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, எஸ்பெஷலி இன் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்பேசஸ். லார்ஜ் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இருக்கிறதே 100 ஸ்டாக் தான் லார்ஜ் கேப் டெஃபினேஷன் படி. ஸோ அந்த 100 ஸ்டாக்கில் ஆஸ் அ ஃபண்ட் மேனேஜர் நம்ம தேர்ந்தெடுத்து மார்க்கெட்டோட ரிட்டர்னோட பெட்டர் கொடுக்கணும், மார்க்கெட்டோட லாஸோட கம்மியாக கொடுக்கணும், அந்த அளவுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ஜென்ரலாக லார்ஜ் கேப் போர்ட்ஃபோலியோவில் இண்டெக்ஸ் ஃபண்டை வச்சுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படி தான் சொல்லுவேன் நான். சரிங்க சார். சார் இந்த இந்த ஈக்குவல் வெயிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நிறைய பேர் இப்போ வேணும்னு கேட்குறாங்க.
அந்த சாதாரண இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ஈக்குவல் வெயிட் ஃபண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னு வெரி சிம்பிள்ப்பா. இப்போ வந்து நிஃப்டியில் வந்து டோட்டலாக ஒரு 5-6 பேங்க் இருக்குது வச்சுக்கோங்களேன். 5-6 பேங்க், அந்த 50 ஸ்டாக்கில் 5-6 பேங்க் ஸ்டாக் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து 30% வெயிட்டு. கரெக்டா? பட் இந்த ஈக்குவல் வெயிட் ஃபண்டில் அந்த 5 பேங்க்குக்கு ஒன்றுத்துக்கும் 2%. ஏன்னா 50 ஸ்டாக்கில் வந்து ஒரு ஸ்டாக்கும் 2% தான் கொடுப்பாங்க. அதுதான் ஈக்குவல் வெயிட் ஃபண்டு. அதாவது 2% பர் ஸ்டாக். கரெக்டா? ஸோ எரஸ் ஆக்சுவல் இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இதில் 5 பேங்க் வச்சுங்க, 5 into 2 10% உங்களுக்கு பேங்கிங் எக்ஸ்போஜர் இருக்கும் ஈக்குவல் வெயிட் ஃபண்டில். பட் இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் உங்களுக்கு 30% பேங்க் வெயிட் இருக்கும். ரைட்டா? ஸோ என்னன்னா இப்போனா பேங்க் ஸ்டாக் நல்லா பண்ணுறச்ச நீங்கள் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. பேங்க் ஸ்டாக் ரொம்ப மோசமாக பண்ணுறச்ச ஈக்குவல் வெயிட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். சிம்பிள் லாஜிக், மேத்தமேட்டிக்ஸ் தான் அது. ரைட்டா? ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு ஈக்குவல் வெயிட் ஃபண்டில் போட்டால் என்னென்னா உங்கள் லாஸு கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா எல்லாத்துலேயும் ஈக்குவலாக நீங்கள் வெயிட் வச்சுருக்கீங்க. பட் கெயினும் கம்மியாகும். ஸோ அந்த மாடரேட்டாக, அதாவது மார்க்கெட்டோட அதிகமாகவும் ரிட்டர்ன் வேணால் கம்மியாகவும் வேணால் மாடரேட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஈக்குவல் வெயிட் ஃபண்ட் இஸ் பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா அது ஸ்மூதன் அவுட் பண்ணுறது. ஏதாவது ஒன்று ஓவர் வெயிட்டோ அண்டர் வெயிட்டோ கிடையாது. வேற ரியல் நிஃப்டியில் வெறும் 5-6 பேங்க் சேர்ந்து அதே 35% நிஃப்டியோட வெயிட்டை அக்கௌண்ட் பண்ணுறது. ஓகே சார். சார் இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம ஆயில் பிரைஸ் ஏறி இருக்கிறதுனால உலகம் முழுக்கவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு. இந்தியாவுல எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துவாங்களா? அதனால நமக்கு என்ன பாதிப்புகள் வரலாம்? டெஃபினட்டாக ஏற்றலாம். ஏன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து ஆர்பிஐ வந்து அவங்களோட பேண்டே வந்து 2 to 6% தான் பேண்டு. ரைட்டா? ஸோ அந்த 2% கீழே வந்தால் ரேட் கட் டெஃபினெட்டு. 6% மேலே போனால் ரேட் ஹைக் பண்ணி தான் ஆகணும். அதான் ஆர்பிஐயோட ரூல். 2 to 4%, 2 to 6% அந்த பேண்டில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா இன்ஃப்ளேஷன் 6% எக்ஸிட் ஆகிடும். ஸோ ரேட் கட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆர்பிஐ பண்ணாமலும் இருக்கலாம். ஏன்னா இந்த இன்ஃப்ளேஷன்லேயே 2 காம்பனண்ட் இருக்குது. டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், சப்ளை புஷ் இன்ஃப்ளேஷன். ஸோ ஒரு நிமிஷம் அதை புரிஞ்சுங்க. என்னென்னா டிமாண்ட் மைனஸ் சப்ளை தான் இன்ஃப்ளேஷன். கரெக்டாக? ப்ராடக்ட்ஸ், எந்த ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் டிமாண்ட் சப்ளையோட அதிகமாக இருந்தால் அதோட விலை ஏறும், டிமாண்ட் சப்ளையோட கம்மியாக இருந்தால் அதோட விலை இறங்கும். இதுதான் பேசிக் லா ஆஃப் எக்கனாமிக்ஸ். கரெக்டாக? ஸோ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன்னா நாட்டில் டிமாண்ட் ரொம்ப பரபரப்பாக ஏறின்னு இருக்குது, அதனால இன்ஃப்ளேஷன் ஏறுறது. நிறைய பேர் போய் எனக்கு ஏசி வாங்கணும், நிறைய பேர் எனக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், நிறைய பேர் மோட்டர் சைக்கிள் வாங்கணும்னா மோட்டர் சைக்கிள் வாங்க மோட்டர் சைக்கிள்காரன் விலை ஏற்றினே, ஏன்னா சப்ளை கன்ஸ்டன்டாக இருக்குது. ஸோ அது வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் ரொம்ப அதிகமாக ஏறும். இன்னொரு சைடு என்ன, சப்ளை கன்ஸ்டன்ட் இருக்குது. ஐதர் ஷார்ட்டேஜ் இருக்குது இல்லை அந்த பொருளோட விலை ஏறுறது. ரைட்டா? அதனால ஏறுற இன்ஃப்ளேஷன் தான் சப்ளை. அதுக்கு காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் இன்னொரு நேம் அதுக்கு. ரைட்டா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி ஆர்பிஐயோடது வச்சு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், க்ரோத்தை சப்போர்ட் பண்ணணும். ஆர்பிஐ வந்து 2 திங்கை பேலன்ஸ் பண்ணுறதுங்க. ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன், ஒரு பக்கம் க்ரோத். ஸோ க்ரோத் ஏறித்துனா, டிமாண்டெல்லாம் ஏறித்துனா இன்ஃப்ளேஷன் ஏறும். அதனால் ரேட் ஹைக் பண்ணி கொஞ்சம் க்ரோத் கூல் டவுன் ஆனால் பரவாயில்ல, இன்ஃப்ளேஷன் கூல் ஆகணும். வேறஸ் இன்ஃப்ளேஷன் கம்மியாயிருக்கு, க்ரோத்தும் அதனால கம்மியாயிருக்கு. க்ரோத்து கம்மியாயிருக்கு, அதனால டிமாண்ட் கம்மியாகிறதுனால இன்ஃப்ளேஷன் கம்மியாகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ணி க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் ஏறினாலும் பரவாயில்ல. அதான் அந்த 2 to 6% பேண்ட். ரைட்டா? ஸோ இப்போ நம்மளுக்கு வரப்போறிய இன்ஃப்ளேஷன், இப்போது அடுத்த டேட்டா பாயிண்ட்லேருந்து வருது சப்ளை சைடு இன்ஃப்ளேஷன். ஏன்னா ஆயிலோட விலை ஏறுறது, ஆயிலோட விலைனால அதோட இன்புட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதோ, பெயிண்ட்லேருந்து டயர்லேருந்து அதோட விலை ஏறும். ஸோ எல்லாமே சப்ளை சைடு. ஸோ இதில் நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணிவிட்டு அந்த இன்ஃப்ளேஷனை கூல் டவுன் பண்ண முடியாது. நான் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாலும் அது இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன், அது காஸ்ட்டு தான் ஏறும். ஸோ ஆர்பிஐ ஜஸ்ட் இன்ஃப்ளேஷன் 6% தாண்டிட்டு அதுக்காக ஆட்டோமேட்டிக்காக ரேட் ஹைக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேரண்டியாக சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன டேஞ்சர், ஏற்கனவே இந்த தாக்குதல்னால க்ரோத் இன்னும் ஸ்லோ ஆக போகிறது. ஸோ நான் ரேட் ஹைக் பண்ணி க்ரோத்தை இன்னும் குறைச்சேன், இன்ஃப்ளேஷனும் எஃபெக்ட் இல்லாமல் அது ஒரு யூஸ்லெஸ் டெசிஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்ஃப்ளேஷன் வந்து ஆர்பிஐயோட அந்த பேண்டை தாண்டக்கூடிய ப்ராபபிலிட்டி ரொம்ப ஹை. ஆனால் அதனால ரேட் ஹைக்கும் இமிடியேட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியாக அந்த ஆன்சர் சொல்ல முடியாது. பட் ஃபெட்டில் ரேட் ஹைக் ஏற்றினா அப்போ ஆர்பிஐயும் ரேட் ஹைக் மேட்ச் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா கரன்சி வீக்கன் ஆகும். ஸோ ஆர்பிஐ வந்து 3 பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, இன்ஃப்ளேஷன், க்ரோத், இன்னொரு பக்கம் கரன்சியும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பேலன்ஸ்டாக டெசிஷன் எடுப்பாங்க. பட் ஜென்ரலாக நீங்கள் சொல்கிறது ரைட், தட் இந்த மாதிரி ஒரு டைமில்
ரேட்ஸ் RBI ஹைக் பண்ணலைனாலும் எக்கனாமியில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹைக்ஸ் ஏறக்கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார். சார் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்ப அந்த ஃபண்டெல்லாம் கொஞ்சம் ரீஅலோகேஷன் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுல இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்டுன்னு புதுசா ஒரு கான்செப்ட் சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி ஒரு கிளாரிட்டி வேணும் சார். என்ன லைஃப் clarity சைக்கிள் வேணும்? ஃபண்ட் என்ன கிளாரிட்டி வேணும்? அது அது என்ன, அது என்ன, அது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வேணும் சார். அது இப்போ நீங்கள் அவசரப்பட்டு அதுக்கு பதிலெலாம் இப்போ சொல்ல வேண்டாம். ஏன்னா அது வந்து செபி இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். அதை எல்லாரும் எடுத்து பண்ணுறதுக்கு 6 மாதத்துக்கு மேலே ஆகும், ரைட்டா? ஸோ அது இமீடியட்டாக ஒரு எஃபெக்ட் இருக்க போகிறதில்ல. பட் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் ஃபண்டும் சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு ஒரு லாங் டேர்ம் ஃபண்டு வந்து கொண்டிருக்கான். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸும் அவ்வளோ இல்லை. பட் அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுலையும் நிறைய எம்சி பொதுவாக டிஃப்ரெண்ட்டாக மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ செபி என்னென்னா, ஒரு லைஃப் சைக்கிள் ஃபண்டுனா 6 டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. 6 டைப் ஆஃப் ஃபண்டு ஒரு எம்சியும் கொடுக்கலாம். என்னென்னா, அந்த லைஃப் சைக்கிள் ஃபண்டில் நீங்கள் எந்த வருஷம் அது மெச்சூர் ஆகுங்கிறத முதல்லையே சொல்லிடணும். ஸோ மினிமம் 5 இயர்ஸில் ஆரம்பிக்கணும். ஸோ இன்றைக்கி ஒரு ஏஎம்சி லான்ச் பண்ணால் ஒரு 2030 மெச்சூரிட்டி ஃபண்டை லான்ச் பண்ணலாம். அண்ட் 5 இயர்ஸில் 2035, 2040, 2045, 2050, 2060 5 ஃபண்ட்ஸோ இது மாதிரி ஏதோ லான்ச் பண்ணலாம், ரைட்டா? ஸோ என்ன அட்வான்டேஜ்னா, எல்லாருக்கும் தெரியும் 2030 இந்த ஃபண்டு மெச்சூர் ஆகிடும். ஸோ நீங்கள் 55 வயசு இருந்து 60 ரிட்டையர் ஆகிறீங்கன்னா இந்த 2030 ஃபண்டு சூஸ் பண்ணலாம். நீங்கள் 45 வயசு இருந்து 15 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகுதுன்னா 2040 ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஸோ தட் வர இன்வெஸ்டருக்கெல்லாம் அந்த 2040க்கு இந்த ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணி அந்த 2040 அந்த ஆண்டில் ரிட்டர்ன் டெலிவர் பண்ண முயற்சி பண்ணுவார். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, 5 வருஷம் இருந்தால் ஈக்விட்டி காம்பவுண்டை கம்மி பண்ணணும். பட் 10 வருஷம் இருந்தால் ஈக்விட்டி காம்பவுண்டை அதிகம் வச்சுக்கலாம். 30 வருஷம் தான் ஈக்விட்டி காம்பவுண்ட் இன்னும் அதிகம் வச்சுக்கலாம்னு சரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா லாங்கர் த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு அதிகம் ஈக்விட்டி எடுத்தால் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிற வாய்ப்பு. ஸோ ப்ராட் அண்ட் சிம்பிளாக இது தாங்க. அது லான்ச் ஆகிச்ச ஈச் பர்சன் டிசைட் பண்ணணும், நான் எனக்கு என்றைக்கு ரிட்டையர் ஆக போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் 2025 அது மாதிரி சொல்கிறேன். நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ணுறவங்களுக்கு 2031, 2036 அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 வருஷம் போச்சுன்னா உங்களுக்கு எல்லா இயர்ஸ் இந்த ஃப்யூச்சருக்கும் ஏதாவது ஒரு ஏஎம்சிலேருந்து ஒரு ஃபண்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டோ, உங்கள் பொண்ணோட கல்யாணமோ, உங்கள் பையனை அமெரிக்காவுக்கு அனுப்பணும் யோசிக்க எதற்கோ அதை சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த லைஃப் ஸ்டேஜுக்கு என்ன ஆகும்னா, இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்றைக்கி ஹை ஈக்விட்டியாக இருக்கும் அந்த 2040 ஃபண்டில். நீங்கள் 2035 தாண்டிடுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவன் ஈக்விட்டிலேருந்து குறைச்சி டெட் போடுவான். ஏன்னா அந்த நேரத்தில் இது மாதிரி ஒரு ஈராக் வாரோ இல்லை அமெரிக்கா வாரோ ஏதாவது வந்து மார்க்கெட் தாக்கிட்டு உங்களுக்கு இருக்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்லாம் போயிடக்கூடாதுன்னு டெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. சிம்பிள், இதுதான் லாஜிக்குங்க. பட் இது வந்து இந்த ஏஎம்சி இதை யோசித்து இதை பண்ணி இதை லான்ச் பண்ணி ஆகிறதுக்கு 6 மாதமாக அது ஆகும். ஸோ அதனால் இன்றைக்கி இமீடியட்டாக இதில் பற்றி எதுவும் இல்லை. அது சும்மா ஒரு நிறைய ஹைப்பு. செபி இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாலும் உடனே எல்லோரும் இது பேசுகிறாங்க. தவிர நாளில் என்ன பிரச்சனை இதனால சொல்கிறேன், ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களும் இல்லை இந்த சில்ட்ரன்ஸ் ஃபண்டில் ஏற்கனவே போட்டவங்களும் இந்த ஃபண்டை உடனே நிறுத்திடணும்னு செபி சொல்லியிருக்கான். ஸோ அவங்க போனால் என்ன ஆகுதுன்னா, வேறு ஏதாவது ஒரு ஃபண்டில் மர்ஜ் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க ஏஎம்சிஸ். அதுதான். ரொம்ப அருமையான விளக்கம் சார். ரொம்ப நல்லா எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பேசண்ட்டாக ரொம்ப சூப்பராக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். மீண்டும் ஒரு மீட்டிங்கில் வந்து நம்ம உங்களை பார்க்குறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. செல்வா, நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே.